பத்மமெனத்திகழ் பைங்கடலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்தமரும் கழுகும் முப்பரி நூலோடு முன்கையிலேந்திய முக்கோள் தன் அழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிலாவழகும் கற்பகமே விடு கருணை பொழிந்திடு கமலக்கண் அழகும் காரிசி தன்கடல் சூடிய முடியும் கனநர்சிக்க முடியும் எப்பொழுதும் எதிராஜன் வடிவழகியன் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியராய் உபய வேதாந்தாச்சாரியராக எழுந்தள்ளிருக்கின்ற சுவாமியுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு அவர் ஸ்தாபித்த சித்தாந்தம் என்ன? ஸ்தாபித்ததென்றால் புதியதாக உருவாக்கப்பட்டது கிடையாது. ஏற்கனவே இருந்ததை பிரபலப்படுத்தினார். அப்படிப்பட்ட அந்த ஸ்தாபித்த அந்த சித்தாந்தம் என்ன? அந்த சித்தாந்தத்தை பூர்ணமாக தெரிஞ்சிக்க வேண்டும் என்றால் தர்க்கசாஸ்திரம் என்ன, நியாயசாஸ்திரம் என்ன, மீமாம்சா சாஸ்திரம் என்ன, மேற்கொண்டு இதையெல்லாம் வாசித்துக் கொண்டு ஸ்ரீபாஷ்யம் முதலான கிரந்தங்களை வாசித்துக் கொண்டு மேற்கொண்டு வேதார்த்த சங்கிரகம் வாசித்துக் கொண்டு இருந்தால் ஏதோ ஓரளவுக்கு தெரிந்து கொள்ளலாம் என்று நம்ம குருவாச்சாரியர் தெரிவிக்கிறார்கள். சுவாமி, எங்களுக்கு அதெல்லாம் தெரிய முடியுமா? நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆசை இருக்கு, ஆனாலும் அதெல்லாம் தெரிஞ்சு கொண்ட அளவுக்கு எங்களுக்கு ஞானம் கிடையாது. சுருக்கமாக தெரிவிக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டா? ஸ்ரீபாஷ்யம்னா இன்னது தெரிவிக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டான்னா அந்த தன்மைக்காக தான் யதீந்திரமத தீபிகா என்கிற ஒரு கிரந்தத்தை சோழசிம்மபுரம் ஜொட்டையாச்சாரிய சுவாமியுடைய சிஷ்யராக இருக்கக்கூடிய சீனிவாசாச்சாரிய சுவாமி அவர் தன்னுடைய ஆச்சாருடைய அனுகிரகத்தாலே அவருடைய நியமனத்தின் பொருட்டு தன்னுடைய சொப்பனத்தில் இது வந்தது, இதை பண்ண வேண்டும் என்று நியமிக்க அந்த நியமனத்துக்கு அனுகுணமாக சுவாமி சீனிவாசாச்சாரிய சுவாமி ஆச்சரியமான சுவாமியுடைய மதம் என்ன, சித்தாந்தம் என்ன, அவர் சொன்ன கருத்து என்ன, சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயம் என்ன, அதை ஓரளவுக்கு மேலெழுந்த வாரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு பாலபாட்டம்னு பேர். அந்த பாலபாட்டமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே சுவாமி சீனிவாசாச்சாரிய சுவாமி நமக்கு அனுகிரகித்தார் யதீந்திரமத தீபிகா என்கிற பெயரிலே. அதிலே 10 அவதாரங்கள் என்று எடுத்தார். முதல்ல அந்த 10 அவதாரங்களிலே 3 அவதாரத்தை நாம் அனுபவிக்க பெற்றோம். பிரத்யக்ஷம் என்ன, அனுமானம் என்ன, அதே போல இருக்கக்கூடிய சப்த பிரமாணம் என்ன, அந்த 3 பிரமாணங்கள் அனுபவிக்க பெற்றோம். பிரமாணம் பிரமேயம் என்று 2ஆக பிரித்தார்கள். அதுல பிரமேயத்திலே 7 அவதாரங்களும் பிரமாணத்திலே 3 அவதாரங்களையும் பார்த்தோம். அந்த பிரமேயத்திலே 7 அவதாரங்களை பார்க்கறதுக்கு பிராப்தமா இருக்கு. அதிலே நேற்றைய காலக்ஷேபத்திலே பிரமேயம்னா என்றால் பிரமா என்பது புத்திக்கு கருவின்னு சொல்லுவோம். அந்த பிரமாவாலே பிரமாதா, பிரமாணம், பிரமேயம் இதை தெரிஞ்சு கொள்வோம்னு நேற்றுக்கு பார்த்தோம். அதற்கு மேற்கொண்டு அந்த பிரமேயம் 2 வகைப்படும் அப்படின்னு எடுத்தார். என்ன 2 வகைப்படும்? திரவியம், அத்ரவியம் என்று 2 சொன்னார். திரவியம் என்றால் என்ன, அத்ரவியம் என்றால் என்னன்னு நேற்றுக்கு பார்த்தோம். திரவியம் என்றால் மாறுபாட்டுக்கு உட்பட்டது எதெல்லாம் இருக்கிறதோ அநேகமா லோகத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள் மாறுபாட்டுக்கு உட்பட்டது. அந்த மாறுபாட்டுக்கு உட்பட்டது வஸ்துக்களா இருந்தா அதுக்கு திரவியம்னு பேர். அத்ரவியம் என்றால் மாறுபாட்டுக்கு உட்படாதது, மாறுபாட்டுக்கு உட்படாததுன்னு அதெல்லாம் அத்ரவியம்னு பேர். சரி, அந்த அத்ரவியத்தை எது அத்ரவியம்? 3 குணங்கள். சத்வகுணம் என்ன, ரஜோகுணம் என்ன, தமோகுணம் என்ன, இந்த 3 குணங்கள் அத்ரவியம்னு சொன்னார். அந்த திரவியங்களை 6ஆக பிரிக்கிறார். அந்த திரவியம் 6 என்பது இதுக்குரிய திரவியம் என்ன, அவஸ்தா பேதம்னு பார்த்தோம். அது மாறுபாட்டுக்கு உட்பட்டு இருக்கிறது, அந்த அவஸ்தா பேதம்னு பேரு. அது 6 வகைப்படும். பிரகிருதி, காலம்,
தர்மபூத ஞானம், நித்திய விபூதி, ஜீவாத்மா, பரமாத்மா என்று 6 வகை. ஆனால் நீங்க 10 அவதாரங்கள் சொன்னேன் சுவாமி. அப்ப பிரமாணத்துல 3 அவதாரங்கள், பிரமேயத்துல 7ன்னா 6 தானே இருக்குன்னா, இது அத்ரவியத்துல 1 இருக்கு, திரவியத்துல 6, அத்ரவியத்துல 1 என்றது குணங்கள். அந்த குணங்கள் எடுத்து மொத்தம் 10 அவதாரங்கள் பார்த்தோம். இதைத்தான் நேற்று காலட்சேபத்துல பார்த்தோம். அதற்கு மேற்கொண்டு இதுல அந்த 6ஆக இருக்கக்கூடிய அந்த திரவியத்தை மேலும் 2ஆ பிரிக்கிறார். 6ஆக இருக்கக்கூடிய திரவியத்தை நீங்க அந்த அட்டவணையை கையில வச்சுட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதாவது பிரமாணம், பிரமாணத்தை 3ஆ பிரிச்சார், பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம்னு. பிரமேயம், பிரமேயத்தை 2ஆ, ஒரு 10 தடவை சொல்லியிருப்பேன், மறுபடியும் சொல்லிட்டே தான் இருக்கு. 10 தடவை இல்லை, 100 தடவை சொன்னாலும் சொல்லிட்டு தான் இருப்பேன். இது சொல்லுவாங்க. அப்பதான் நமக்கு மனசுல தரிக்கணும் போகணும். அப்ப பிரமேயம், பிரமேயத்தை 2ஆ பிரிச்சார், திரவியம், அத்ரவியம் என்று. திரவியத்தை நல்லா பிரிக்கிறார், அத்ரவியத்தையும் பிரிக்கிறார். திரவியத்தை பிரிக்கும் போது ஜடம், அஜடம்னு ஒன்று. அந்த ஜடத்தை பிரிக்கும் போது பிரகிருதி 24 தத்துவங்கள் தனியா வருது, காலம் தத்துவம் தனியா வருது. அஜடத்தை பிரிக்கும் போது பராக்கு, பிரத்யக்குன்னு தனியா வருது. அதுல பராக்கு பிரத்யத்தை பிரிக்கும் போது நித்திய விபூதி என்ன, தர்மபூத ஞானம் என்ன, ஜீவாத்மா என்ன, பர ஈஸ்வர தத்துவம் என்ன, இந்த 4 தத்துவம். ஆனா 4 தத்துவம் பராக்குல இல்ல. பராக்குல 2 தத்துவம், நித்திய விபூதி, தர்மபூத ஞானம். பிரத்யக்ல ஜீவாத்மா, பரமாத்மான்னு எடுத்திருக்காரு. ஏன்றது பின்னாடி பார்ப்போம். இப்ப 6ஆ பிரிச்சாலும் இனிமே நீங்க ஜாகிரதையா கேட்கணும். ஆனா கஷ்டமே இல்லை. அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா எதனால இந்த வார்த்தையை சொல்றேன்னா, காலக்ஷேபத்தை வரவா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுட்டு இருக்கு. என்ன காரணம் தெரியல. ஒருவேளை சொல்றது சரியில்லையோ, அல்லது புரியவில்லையோ, அல்லது இது நமக்கு தேவையில்லை போல் இருக்கு, ஆழ்வார் பாசனம் என்ன இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாளோ என்னமோ தெரியல. இருந்தாலும் இதை தெரிஞ்சுட்டாதான் ஆழ்வார் பாசுடைய தத்துவார்த்தங்கள் என்ன தெரிஞ்சு கொள்ளலாம். சரி, இப்ப 6ஆக பிரிச்சோம், திரவியத்தை பார்த்தோமோ. அந்த 6 பிரிச்சதை மறுபடியும் 2ஆ பிரிக்கிறார். முதல்ல அதாவது பிரமேயம், பிரமாணத்தை விட்டுருங்க, அது 3 தான். அந்த 3 சரியா எடுத்து 3ஐயும் நம்ம பார்த்துட்டோம். ஆனா இன்னும் கொஞ்சம் இருக்கு. அதுல எப்பயா வரைச்சு நான் அந்த பிரமேயத்துல சிலதெல்லாம் விட்டு வச்சிருக்கேன். ஏன்னா ஒரேடியா உங்களை போட்டு அழுத்த வேண்டாமன்றதுக்காக. சுவாமி இன்னும் இருக்கா சுவாமி அப்படின்னு கேட்டுறாதீங்க. இனிமே சொல்ல போறதெல்லாம் சுலபமா தான் இருக்க போறது, சிரமமே இருக்காது, ஆனந்தமா இருக்கும். நன்னா கேட்கறதுக்கு இன்னும் கேட்கணுமே எங்க எண்ணத்தை தூண்டக்கூடியதா இருக்கட்டும். இப்ப பிரமாணம் 3ன்னு பார்த்துட்டோம். பிரமேயம் 2 இருக்கு இல்லையா, திரவியம், அத்ரவியம். இதுல அந்த திரவியத்தை 6ஆ பிரிச்சோமோ, அதை 2 பாகம் ஆக்குறோம். அப்பனா பிரகிருதி, காலம், தர்மபூத ஞானம், நித்திய விபூதி, ஜீவாத்மா, அதுக்கு மேல பரமாத்மான்னு 6ஆ வந்துட்டோம். அந்த 6ல 4 ஒரு கோஷ்டியா பண்ணினோம், 2 ஒரு கோஷ்டியா பண்ணும். 4 ஒரு கோஷ்டியா பண்ணும், 2 ஒரு கோஷ்டியா பண்ணும். அந்த 4 ஒரு கோஷ்டியா பண்ணதுதான் அஜடம்னு பேரு. 2 ஒரு கோஷ்டியா பண்ணதுதான் ஜடம்னு பேரு. ஒன்னும் ஏதாவது குழப்பம் ஏதாவது இருக்க? ஒரு குழப்பம் இல்லையே. ஜடப்பொருள் 2 வஸ்துக்கள், அஜட பொருட்கள் என்னது 4 வஸ்துக்கள். இந்த பிரகிருதி, கால தத்துவம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஜட பொருட்கள். அதே அஜட பொருட்கள் என்னன்னா நித்திய விபூதி, தர்மபூத ஞானம், ஜீவாத்மா, பரமாத்மான்னு பேர். இப்ப 6லிருந்து 2ஆ பிரிச்சோன்னு பார்த்தோம்னோ, ஜடம் அஜடம்னு. அஜடம்னானது தானே பிரகாஷ். நேற்றுக்கு இதை பார்த்தோம், மறுபடியும் அடியே சொல்றேன், மறுபடியும் சொல்லிடுங்க. அஜடம்னா தானே பிரகாசிக்கும், ஜடம்னா தானே பிரகாசிக்காது. தானே பிரகாசிக்காது. இது இத்தனையும் திரவியத்துக்கு பிரிவு. ஆக பிரமாணம், பிரமேயம், பிரமேயத்துல திரவியம், அத்ரவியம், திரவியத்துல ஜடம், அஜடம். அது ஜடத்துல 2, அஜடத்துல 4. ஜடத்துல 2 எது? பிரகிருதி, கால தத்துவம். அஜடத்துல 4 எது? 4ம். அந்த 4ம் தான் பிரகாசிக்கும். 4ம் தான் பிரகாசிக்கும். சுத்த சத்துவம்.
நித்திய விபூதி சுத்த சத்துவம் தானே பிரகாசிக்கும். நம் தர்மபூத ஞானம் இருக்கு இல்லையா, அதுவும் தானே பிரகாசி. அப்படின்னா என்ன ஏதுன்னு பின்னாடி பார்க்க போறோம், ஒவ்வொன்றையும் பார்க்க போறோம். தர்மபூத ஞானம் தானே பிரகாசிக்கும். அதே போல ஜீவாத்மா தானே பிரகாசிப்பார். இத்தனையும் தானே பிரகாசிக்கச்சே பரமாத்மா கேட்கணுமா என்ன? தன்னடையே தானே பிரகாசிக்க போறார். இந்த நாளும் அஜடம்னு பேர். சரி, இப்ப பிரகிருதி தானே பிரகாசிக்குமா? சுவாமி அது பிரகாசிக்காது. மேஜை இருக்கு, சரீரம் இருக்கு, கால தத்துவம் இருக்கு, இதெல்லாம் தானே பிரகாசிக்குமா? பிரகாசிக்காது. இப்படி பிரகாசிக்காது இல்லையா? சரி சுவாமி, பிரகாசிக்காது பிரகாசிக்காதுன்னு சொல்லிட்டு இப்ப கடிகாரம் திரவியமா அத்திரவியமா? திரவியமா மாறுபாடுக்கு உட்பட்டதுன்னா திரவியம். அப்ப திரவியம் வந்து அது தானே பிரகாசிக்கலைன்னா அப்ப அது வந்து ஜடத்துல சேர்த்துடலாமான்னா அஜடத்துல சேர்க்கலாமா? சேர்க்க முடியாது. அது அஜடம்தான், ஜடம்தான் அது. ஏன்னா எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அது இல்லையே சாமி, ராத்திரியானா அதுல பளிச்சு இதே தெரியறதுன்னு அது ஏதோ ரசாயனம் கலந்துருக்கா, கலந்து இருக்கிறபடியாலே அது பச்சையா அவனுக்கு தெரியறது. அதனால தவிர விருது கிடையாது. ஆக பரமாத்மா தானே பிரகாசிப்பார், ஜீவாத்மா தானே பிரகாசமாக இருப்பார் அப்படின்னு தெரியுது. ஜீவாத்மாவை பிரகாசிக்காத வெளிச்சம் போடணுமா? தேவையில்லை. அது மட்டும் இல்லை, எங்கேயாவது யாராவது மயக்கம் இருந்தாருன்னா நான் எங்க இருக்கேன்னு கேட்கிறாருன்னு அவர் ஏதாவது தட்டி குட்டி ஏதாவது பண்ணணுமானா ஒண்ணும் பண்ணது அவசியமே கிடையாது இல்லையா? ஆக இன்னும் கேட்டா இன்னொன்னு சொல்லிடுறேன். கோயில்ல எல்லாம் கொஞ்சம் நிறுத்துறா பாருங்க. கோயில்ல பகவானை சேவிக்கிறோம்னா கற்ப கிரகத்துல அநேகமா இந்த எலக்ட்ரிக்கல் லைட்ஸ் எல்லாம் இருக்கிறது கிடையாது. ஆனா வெளியில இருந்து அவ வந்து என்ன பண்றா, பவரா கொடுத்துடுறா. சில கோயில்ல அது கூட இருக்காது. வெறும் அந்த நெய் விளக்கோ இல்ல எண்ணெய் விளக்கோ இருக்க, அந்த எண்ணெய் விளக்கெல்லாம் திருமலைக்கெல்லாம் போனாங்கன்னா வெளியிலிருந்து அடிக்கிற விளக்கெல்லாம் இருக்காது. வெளியிலிருந்து அடிக்கிற விளக்கெல்லாம் இருக்காது. அது நெய் விளக்கோ இல்லது வந்து நெய் விளக்கு தான் உள்ளுக்குள்ள. அந்த நெய் விளக்கால பெருமாள் பிரகாசம் தெரியறது இல்லையா? அதுவும் கற்பூர ஆர்த்திக்கு அப்புறம் ஒண்ணு நல்லா தெரியுதணும். இந்த ஆர்த்தி சொன்ன உடனே ஒருத்தர் புடிச்சுட்டார் பாருங்க சுவாமி, இந்த ஆர்த்தி காமிச்சாதான் அவர் பிரகாசமா தெரியறாரு. அப்ப அவருக்கும் ஸ்வயம் பிரகாசம் கிடையாது. அப்ப நம்ம காமிச்சதுனால்தான் அவர் தெரியறாருன்னா அப்படி அர்த்தம் இல்லை. அப்படி அர்த்தம் இல்லை. ஏன்னா அதை தெரிஞ்சு கொள்ளும் அளவுக்கு நம்ம கிட்ட என்னது யோகம் இல்லை. அதை தெரிந்து கொள்ளும் அளவுக்கு நம்ம கிட்ட யோகம் இருந்தா தீபம் இல்லாமையே பரமாத்மா பளிச்சும் தெரிவார். அப்ப அவர் தானே பிரகாசிப்பது, அதுவும் அஜடம். தானே எது பிரகாசிக்காதோ அது ஜடம். தானே எது பிரகாசிக்கிறதோ அது அஜடம்னு பேரு. இப்ப எது ஜடம், அதாவது சத்துவம் ரஜஸ் தமசு கலந்தது மிஸ்ர சத்துவம். மிஸ்ர சத்துவம் அமித்ர சத்துவம் அப்படின்னு ரெண்டு இருக்கு. சுத்த சத்துவம் கூட இருக்கு. மிஸ்ர சத்துவம், அமித்ர சத்துவம், சுத்த சத்துவம். அமித்ர சத்துவம் என்றால் சுத்த சத்துவம், சத்துவம் மட்டும் இருப்பது. சாதாரண நம்ம இடத்துல இருப்பது எல்லாம் மிஸ்ரம் தான். நம்மகிட்ட இருக்கிறது, நம்மகிட்ட 3 குணங்கள் இருக்கு. சத்துவகுணம் இருக்கு, ரஜோகுணம் இருக்கு, தமோகுணம் இருக்கு. இதெல்லாம் மிஸ்ரம். மிஸ்ரம்னா கலந்த கட்டி, கலந்த கட்டியோடு இருக்கக்கூடியதான் இருக்கிறது இல்லையா? சத்துவம் ரஜஸ் தமஸ் என்று நம்ம இருக்கு. அமிஸ்ரம் என்ன? அமிஸ்ரம்னா கலசாதது. சுத்த சத்துவம் கலசாதது. மிஸ்ர என்றா கலந்தது. நம்ம இடத்துல 3ம் கலந்து இருக்கு. எப்படி கலந்துருக்கு? காத்தால எழுந்தோன்னு சொல்லுவோம், நன்னா சத்துவகுணம் இருக்கும். நன்னா சத்துவ, அதான் காத்தால படிக்கணும்னு வா. காத்தால 4 மணிக்கு எழுந்து தீர்த்த மாட்டு பெருமாளை சேவிச்சுட்டு நேரா நம்ம நித்திய கர்மா முடிச்சுட்டு படிச்சோம்னா நன்னா படிப்போம். ஏன்னா அப்ப சத்துவகுணம் இருக்கும். அதனாலதான் சந்த கத்துக்கிறவாள், அந்த காலத்துல சந்த கத்துருவாளாகட்டும், சாஸ்திர விற்பனர்களாகட்டும் எல்லாம் என்ன பண்ணுவான்னா காத்தால 3 மணிக்கு எழுந்துருவா. இன்னைக்கும் நீங்க கேரள பக்கம் போறீங்கன்னா 3 மணிக்கெல்லாம் எழுந்துருவா. அங்க கோயில் 4:30க்கெல்லாம் திறந்துருவா. 4:30க்கெல்லாம் திறந்துருவா. ஆனா சாயங்காலம் 6:30 7 மணிக்கெல்லாம் முடிடுவா. என்னன்னா தமோகுணம் அதிகமா இருக்கக்கூடிய நேரம். ஆக காத்தால சத்துவகுணம் பூர்ணமா இருக்கும். மதியம் வந்துட்டுன்னு வச்சுக்க, மத்தியானம் ரஜோகுணம் தன்மையா வந்துடும். சாயங்காலம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, ராத்திரி தான் தமோகுணம் வரணும். ஆனா இப்பெல்லாம் சாயங்காலம் வந்துடுறது. ஏன் சாயங்காலம் வந்துடுன்னா அப்பவே கொட்டாய் விட்டு தூங்கலாம் போல இருக்கு இல்லையா சாயங்காலம். ஆனால் மாலையிலே தமோகுணம் வந்துடுறது. ஆக சுத்த சத்தம் சத்துவகுணம் இல்லாதது ஜடம். ஜடப்பொருள் இருக்கு இல்லையா? ஜடப்பொருள் சுத்த சத்துவகுணம் இல்லாதது. ஜடம் என்னாலே சுத்த சத்துவமாக இருக்காது. ஏன்னா பிரகிருதி சுத்த சத்துவம் இல்லை. ஜடப்பொருள் எதுன்னு பார்த்தோம்? பிரகிருதி கால தத்துவம்னு பார்த்தோம் போனோம். அப்ப பிரகிருதி சுத்த சத்துவம் இல்லை. பிரகிருதியோடு சேர்ந்த அத்தனையும் சுத்த சத்துவம் இல்லை,
மிஸ்ர சத்தியம் தான். புரியுதா? மிஸ்ர சத்தியம் தான் தெரியுது. இப்ப பிரகிருதி, மகான், அகங்காரம், பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள் எதுவா இருந்தாலும் மிஸ்ர தத்துவம். இது எங்கேயோ இருக்கு என்பது அல்ல. எங்கேயோ இருக்குல்ல, நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கு. நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கு. என்ன இருக்கு? பிரகிருதி, இந்த உடம்புக்கே பிராகிருதம்னு பேரு. மகான், இதெல்லாம் உடம்புலயே இருக்கு. அதே போல 24 தத்துவங்கள் உடம்புலயே இருக்கு. பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரங்கள், அதே போல எதுவா இருந்தாலும் நம்ம உடம்புலயே இருக்கு இல்லையா? ஆக இதுக்கு சொல்ல வந்து இது மொத்தமும் மிஸ்ர தத்துவம். ஆக சுத்த சத்தம் இல்லாதது எல்லாம் ஜடப்பொருள் என்று சொல்லலாம் என்றால் பிரகிருதி காலம் மட்டும்தான் ஜடம். பிரகிருதி காலம் இதெல்லாம் ஏன்னா சிருஷ்டி எப்படி நடக்கிறது பார்க்க போறோம். பிரகிருதி காலம் மட்டும்தான் ஜடம், மற்ற நாளும் அஜடம். மற்ற நாள் எது? நித்திய விபூதி, ஜீவாத்மா, பரமாத்மா, தர்மபூத ஞானம், ஞானம். அப்ப ஜீவாத்மா சுத்த சத்த ரகிதம், சுத்த சத்த ரகிதம் அப்படின்னு கேட்டா ஆமாம்னு சொல்லணும். அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்ன? ஜீவாத்மாவுக்கு சத்துவகுணம் இருக்கலாம், ஆனா ஜீவாத்மா என்கிற தத்துவம் சுத்த சத்துவத்தால் ஆக்கப்பட்டது கிடையாது. ஜீவாத்மா என்கிற ஒரு தத்துவம் இருக்கு இல்லையா, அந்த தத்துவமானது சுத்த சத்துவம், அதாவது எதுவுமே கலசாததுன்னு அதனால ஆக்கப்பட்டது கிடையாது. அப்படின்னா முக்குணங்களை தாண்டியவன் ஜீவாத்மா. ஜீவாத்மாவும் 3 குணங்களை தாண்டியவன், பரமாத்மாவும் 3 குணங்களை. எத்தனை ஒற்றுமை இருக்கு பாருங்க ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும். அதனால பிரம்மமும் ஜீவனும் ஒண்ணு சொல்லிட்டு இருக்கா. அதனாலலாம் ஒண்ணும் சொல்ல முடியாது. இருக்கட்டும். அப்படி இருக்கச்சே பரமாத்மாவும் முக்குணங்களை தாண்டியவன், ஜீவாத்மா முக்குணங்களை தாண்டியவன். இதைத்தான் தெரிவிக்கிறார் கண்ணன் கீதையில. தெரிய அர்ஜுனா, நீ முக்குணங்களை தாண்டு, நீ தாண்டியவன். பரமாத்மா முக்குணங்களை தாண்டியவன். அப்படி இருக்கச்சே அர்ஜுனா நீ தாண்டுன்றாலியா? நாம நினைப்பது சத்துவகுணத்தோடு இருப்போம் என்று. அப்படி கிடையாது. நம்முடைய சரீரமே மிஸ்ர சத்துவம். இப்ப அமித்ர சத்துவமும் இல்லை. நான் வைகுண்ட போன பிறகுதான் சுத்த சத்துவம் கிடைக்கும். அங்க வேறு, இங்க இருக்கிறது மிஸ்ர சத்துவம். தமோ குணம் இருக்கு, ரஜோகுணம் இருக்கு, சத்துவகுணம் இருக்கு. ஆனா விகிதாச்சாரம் மாறும். விகிதாச்சாரம் சாத்விகமான ஸ்ரத்தை இருந்தா பொறுமையா நிதானமாக கோபித்துக் கொள்ளாமல் யாராருக்கு என்னென்ன உதவி செய்ய வேண்டுமோ எல்லா கடல் சூழ்ந்த மண்ணுலக வாழ்னு சர்வே ஜனா சுகினோ பவந்தி என்கிற எண்ணத்தோடு அந்த வெற்றியானவன் நடந்து கொள்வன். அப்ப சத்துவகுணத்தோடு இருக்கான்னு அர்த்தம். இதுக்கு சொல்ல வந்தன நம்மளோட பூர்வாச்சாரங்கள் அநேகமா எல்லாருக்கும் சத்துவகுணம் தான் இருக்கு. வைகுந்த போனது அங்கு சுத்த சத்துவம், அங்க பிராகிருதமே கிடையாது, எல்லாமே அப்ராகிருதம். ஸ்ரீ வைகுண்டத்துல என்னது? பிராகிருதமே கிடையாது. பிராகிருதம்னா பிரகிருதியால பண்ணப்பட்டது இந்த சரீரம். இந்த சரீரம் அங்க கிடையாது. பிரகிருதியால பண்ணப்பட்ட சரீரம் அங்க கிடையாது. அங்க எல்லாம் அப்ராகிருதம், ஆனா இங்கெல்லாம் பிராகிருதம். சரி சுவாமி, அப்ப ஜீவாத்வம் பிராகிருதம் இல்லையே, அப்ராகிருதம் ஆயிட்டேன்னா அதனால் ஜீவன் ஈஸ்வரன் இடத்தில் அதிவியாப்தி வந்துடும். இதை லட்சணமாக வைத்துக் கொள்ள வேண்டாம். இதை சுரூபகதமா, அதாவது ஜடம் என்று இருந்தால் இப்படியா இருக்கும். அதாவது ஆசிரிய சத்தியரகிதமாய் இருக்கும் ஜடம். இது ரெண்டா பிரிக்கிறார். ஜடத்தை ரெண்டா பிரிச்சா என்ன ஆகும்? ஜடம் ரெண்டாவது பிரகிருதி காலம்னு ரெண்டாவது. சரி, ஏற்கனவே அஜடத்தை 4ஆ பிரிச்சோம். இப்ப ஜடத்தை 2ஆ பிரிச்சுட்டோம். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஏன் சுவாமி திரும்ப திரும்ப சொல்றேன்? 4 தடவை சொல்லுவேன். ஆயிடுச்சு. இப்ப 4ஆ பிரிச்சது என்ன? தர்மபூத ஞானம், நித்திய விபூதி, ஜீவாத்மா, பரமாத்மா. இதெல்லாம் அஜடம். அப்ப முக்குணங்களுக்கு இருப்பிடமாக இருப்பது பிரகிருதி. இந்த பிரகிருதி எங்க இருக்கும்? பிரகிருதி எங்க இருக்கும்? அத்ரவியம் திரவியம் பார்த்தோம். அத்ரவியம் திரவியம் நல்லா பாருங்க. அத்ரவியம் திரவியம்னு பார்த்தோம். இதுல அத்ரவியம் என்பது சப்த என்னது? சப்தரஜஸ்தம குணங்கள். அதுக்கு இருப்பிடம் எதுன்னா திரவியத்துல இருக்கக்கூடிய பிரகிருதி தான் இருப்பிடம். அப்ப முக்குணங்களுக்கு இருப்பிடம் எது? அது இருக்க வேண்டிய இடம் எது? அந்த முக்குணங்கள் இருப்பிடமாக இருக்கு பிரகிருதி. சத்துவகுணம் என்ன, ரஜோகுணம் என்ன, தமோ குணம் என்ன, இந்த 3 குணங்களுக்கும் இருப்பிடம் பிரகிருதி. இதத்தான் அக்ஷரம், அவித்யை, மாயை என்கிற சொற்கள் எல்லாம் பிரகிருதியை சொல்றது.
அக்ஷரம், அவித்யை, மாயை அப்படின்றா இல்லையா? அப்படின்னா பிரகிருதி, பிராகிருதம், சரீரம், அவித்யா, மாயா இதெல்லாம் பகவானே பார்க்க ஒட்டாமல் தடுக்கிறது ஒண்ணும். இந்த பிரகிருதி என்ன பண்றது? பகவான் சரீரம் இருக்கவே தான் பகவானை பார்க்க ஒட்டாமல் தடுக்கிறது. சுவாமி கண்ணு கொடுதுன்னு பார்க்கணும்னா ஞானத்தால பார்க்கலாம். அந்த ஞானத்தை மறைக்கிறது இந்த சரீரம் தானே. அதனால்தான் பிரகிருதின்னு சொல்றான். பிரகிருதி, பிராகிருதம், அதுக்கு மேல சரீரம், அவித்யா, மாயை பகவானே பார்க்க ஒட்டாமல் தடுக்கிறது. எது புரிஞ்சு கொள்ள முடியாமல் தடுக்கிறதோ அதுதான் அவித்யான்னு பேர். அவித்யா என்கிற சப்தத்தை அநேகமா அத்வைத்தி சங்கராச்சாரியர் நிறைய எடுத்திருக்கார். அந்த இடம் வரைச்சு சொல்றேன், இருக்கட்டும். இப்ப எது புரிந்து கொள்ளாமல் முடிகிறதோ தடுக்கிறதோ அதுக்கு அவித்யான்னு பேரு. அதனால பிரகிருதியை அவித்யான்னு சொல்லலாம். ஏன்னா அதுதான் தடுக்கிறது. பகவானை பார்க்க ஓட்டாம தடுக்கிறது. இதுக்கு என்ன சொல்ல அழிவே இல்லை. எத்தனை தூரம் போனாலும் பகுதி இருந்துட்டே இருக்கும். அதனாலதான் ஆழ்வார்த்திற்கு சூழ்ந்து அகழ்ந்து ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெறும் பால் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படி பகுதி. இந்த பிரகிருதி பகவான் சங்கல்பித்த போதுதான் முக்குணங்கள் வேறுபாட்டாலே உலகமாக பிரபஞ்சமாக பணிமணிமிக்கும். இந்த பிரகிருதி என்னது? பகவான் சங்கல்பிக்கிறான். பகுஸ்யாம் பிரஜாயே சங்கல்பித்த உடனே முக்குணங்களுக்கு வேறுபாட்டாலே சத்துவகுணம் என்ன, ரஜோகுணம் என்ன, தமோகுணம் என்ன, அந்த வேறுபாட்டாலே உலகமே பிரபஞ்சமாக பரிணமிக்கிறது. சரி, பிரகிருதியை தான் உடம்பாக வைத்துக் பகவான் ஜெகத் சர்வம் ஷரீரந்தே. பகவானுக்கு சரீரமே இந்த பிரகிருதியே. சரி வச்சுக்கலாம். சரி சுவாமி, நம் சரீரம் வளருதில்லை, அத போல பகவானுக்கு சரீரமாக இருப்பது பிரகிருதி. இந்த பிரகிருதியை வைத்துக் கொண்டுதான் பகவான் மாத்தி 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 அப்படியே மண்ணுருண்டையை நல்லா பார்க்கணும். மண்ணுருண்டையை எப்படி நல்லா பிசைஞ்சு 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 இப்ப குளம் பண்றாலோ அதே போல உலகத்தை பண்றார். சரி, அதை வைத்துக் கொண்டு சரீரத்தை படைக்கிறார். அப்ப இவர் படைக்க சங்கல்பிக்கிறார். முதல்ல பகவான் சங்கல்பிக்கிறார். என்ன சங்கல்பிக்கிறார்? பகுஸ்யாம் பிரஜாயேய. உடனே சத்துவகுணம் என்ன, ரஜோகுணம் என்ன, தனோகுணம் என்ன, இது கூட 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 என்ன கொதிக்க ஆரம்பிக்கிறது. இதெல்லாம் நல்லா கட கட கடன்னு கடன்னு 3 குணங்கள். நான் புரியத்துக்காக சொல்றேன். சாதம் அடிக்கணும், முதல்ல அடுப்புல உலைய ஏற்றுறோம், தீர்த்தத்தை வைக்கிறோம், அது கொதிக்கிறது. அது கொதிக்கும் போது என்ன கட கட கடன்னு கொதிக்க ஆரம்பிக்கிறது இல்லையா? அதே போல நான் பலபடியாக ஆக கடவேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ண உடனே கொதிக்கிறது. எது கொதிக்கிறது? கடகடன்னு கொதிக்க ஆரம்பிக்கிறது. தத்துவகுணமோ ரஜோகுணமோ கொதிக்க ஆரம்பிக்கிறது. ஆரம்பிக்கும் போது இருக்கு. அப்ப என்ன ஆகும் சுவாமி? இப்ப பாலை காய்ச்சினா அந்த பாலை காய்ச்சும் போது ஓரத்துல ஒரு மாதிரி எப்படி சுடு 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 சுடுன்னு அப்படியே பொங்கு வரதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி வருமானம், அந்த மாதிரி கடைசியில ஒரு சப்தம் வந்து பொங்கிடும். அத்தனை நாள் அங்கேயே நின்றுப்பா. சட்டுன்னு இந்த பக்கம் யாரும் கூட்டாண்டு பார்த்தோன்னா அப்ப பொங்கி போயிடும். அப்ப அடுக்கு மேலாம் பட்டு இருக்கும். இருக்கட்டும், அது என்ன சொல்றேன்னா அதே போல இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா பகவான் பகுஸ்யாம் பிரஜாயேய என்கிற சங்கல்பம் பண்ண உடனே ஒவ்வொன்றும் கொதிக்குமான்னு கேட்காதுங்க. அது உங்களுக்கு பிரியத்துக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆரம்பிச்சன்னு இருக்கணும். ஆனா பாலை காய்ச்சுன்னா என்ன ஆகுது? கொதிச்ச உடனே அந்த காலத்துல என்ன பண்ணுவான்? பாலை காய்ச்சச்சு என்ன பண்ணுவான்னா அது கொதிக்க ஆரம்பிச்சுன்னா பொங்கி போயிடுங்கணும். உடனே என்ன பண்ணா அந்த பாலுடைய பாத்திரத்தை கீழே இறக்கிடுவா. பால் பாத்திரத்தை கீழே இறக்கிடுவா. ஆனா இப்ப என்ன நம்ம பண்றோம்? பால் பாத்திரத்துல இல்ல, இன்னைக்கு என்ன பண்ணோம்? அடுப்பு நிறுத்திடுறோம். அதான் திருப்புற மாதிரி இருக்கு. திருப்புற மாதிரி மட்டும் இல்ல, அது சுவிட்ச் வச்சிருப்பா, அதை ஆஃப் பண்ணியாச்சுன்னா அது நின்றுடும். இப்ப அந்த மாதிரி வச்சிருக்கா. ஆனா அடுப்பு இந்த பாலை இறக்குவது அந்த நாள்ல. இந்த நாள்ல என்ன பண்றாருன்னா ஒண்ணுமில்ல சுவாமி இறங்கிட்ட என்ன பண்ணோம்? நிறுத்திட்டா போறோம். இப்ப நம்ம மூலத்தையே நிறுத்திடுறோம், அதுல இருந்து எடுத்து கீழே வச்சிடும் பண்றது. ஆனா அதுதான் எல்லாருக்கும் வழக்கம். ஆனா அதை பண்ண மாட்டேன்றோம். உடனே ஒண்ணு நகர்த்தணும்னா இந்த லோகத்துக்கு தகுந்தாப்பற நாம் போனோமா, எனக்கு தகுந்தாமல் லோகம் போகணுமா? உலகத்தில் இருக்கக்கூடிய நிலையை தான் போகணுமோ? இன்னைக்கு என்ன மாறி இருக்கு இல்லையா? எதுக்கு சொல்ல வந்தா இதுல எதுன்னு தெரியுது? பாத்திரத்தை எடுக்கிறது அந்த நாள். இன்னைக்கு இந்த அடுப்பையை நிறுத்துறது இந்த நாள். எதுக்கு சொல்ற? இந்த அளவுக்கு இருக்கு, ஒழுங்கா இருக்கு. ஆக பகவத் சங்கல்பத்தாலே குணங்கள் மாறி இந்த பிரகிருதி கொதிக்க ஆரம்பிச்சுட்டு, அதாவது பகவானுக்கு கோபம் வந்தா ஜகத்தை எல்லாம் அழிக்கிறார் இல்லையா? எத்தனை நாள் சிட்டி தீர்த்தாரோ
அத்தனை நாள் சம்ஹாரம் நடக்கும். எத்தனை நாள் சிருஷ்டித்திருந்தாரோ அத்தனை நாள் சம்ஹாரம் இருக்கும். இரண்டும் சமமாக இருக்கணும். படைப்பு தொழிலும் அழிக்கும் தொழிலும் இரண்டும் சமமாக இருக்கும். அதற்கு பிறகுதான் சிருஷ்டியை ஆரம்பிக்கிறார். சிருஷ்டியை ஆரம்பிச்சோன்னு அப்ப ஒண்ணும் இல்லாம இருக்க செய்தே பிரகிருதியாக இருக்கும். ஒண்ணும் இருக்காது. ஒன்னும் தேவம் உலகம் உயிரும் மற்றும் யாதுமில்லா அன்று நான்முகன் தன்னோட தேவரோடு உயிர் படைத்தான். உண்ணும் ஒன்றும் தேவும் உலகம் உயிரும் மற்றும் யாதுமில்லா அன்று நான்முகன் தன்னோட தேவரோடு உரை படைத்து உயிர் படைப்பதற்கு முன்னாடி ஒன்றும் அப்படின்னு சொல்லணும். அதே போல இப்ப சங்கல்பம் எடுக்கிறார். என்ன சங்கல்பம் எடுக்கிறார்? கிட்டக்க இன்னும் கொஞ்ச நாட்கள் சிருஷ்டியை செய்ய போறான்னு சங்கல்பம் எடுக்கிறார். அந்த சங்கல்பம் என்னொன்னு பிரகிருதி தயாராகணும் இல்லையா? அவ்வளவு பெரிய சங்கல்பம் பகவான் சங்கல்பிக்கிறார். நம்ம சங்கல்பத்தால காரியம் ஒண்ணும் நடக்காது. ஆனா எல்லாமே நான் தான் பண்ணணும். ஆனா பகவான் சங்கல்பம் பண்ண இந்த நாடகத்துல காமிக்கிற பாருங்க. திடீர்னு ஒண்ணு சொல்லியாச்சுன்னா கிட்டு 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 கிட்டுன்னு அடுத்தடுத்து வந்துடணும். அந்த மாதிரி சங்கல்பம் பண்ண அடுத்தடுத்து கிட்டு கிட்டு கிட்டுன்னு வந்துடும். கிட்டுக்கிட்டுன்னு நாம சங்கல்பிச்சதுன்னு நடக்க போதுற. ஆனா அவர் சங்கல்பிக்காதுன்னா அது தயாராகணும் இல்லையா? அந்த தயாராகத்துக்கு தான் பிரகிருதி மெதுவா கொதிக்க ஆரம்பிக்கும். அது இன்னும் மாறல. முதல்ல கொதிக்கிறது. அது கொதிக்க கொதிக்க கொதிக்காதுன்னா மாறுவதற்கு தகுதி உடைய நிலையை அடைகிறது. மாறுவதற்கு தகுதி உடைய நிலையை அடைகிறது. அதத்தான் என்னது? சிருட்டின்முகா அவஸ்தான். சிருட்டின்முகா அவஸ்தா அப்படின்னா சிருட்டி தொடங்குவதற்கு தயாராக இருக்கும் நிலை. இதைத்தான் அவ்யக்தம் அப்படின்னு சொல்லுவார். அவ்யக்தம் சிருட்டின்முகா அவஸ்தான்னு சொல்லுவார். சிருட்டி தொடங்குவதற்கு தயாராக இருக்கும் நிலை அதைத்தான் அவ்யக்தம். அதுக்கப்புறம் என்னது? வியக்தமாகும். அவ்யக்தம் வியக்தமாகும். அதுக்கப்புறம் என்னது? ஒண்ணு வேண்டாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு செடி இருக்கு. அந்த செடி முளைக்கணும்னா கீழே ஒண்ணுமே இல்லாமல் விதையை விதைத்தேன். கீழே ஒண்ணும் இல்லையே. விதை விதைச்சேன். விதை விதைச்சோன்னு அந்த ஜலம் கொட்டி அந்த விதை மெதுவா பருக்கு மூணும். உள்ளுக்குள்ள விதை விதைச்சேன் மண்ணுக்குள்ள. ஆனா அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமா ஜலம் ஊற்றினேன். சிறிது காலம் கழிச்சு அதனை மெதுவா பருக்கும். பருத்தோன்னு பருத்த விதை பட்டன்னு உடையும். அந்த விதை இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அந்த விதை உடையும். உடைஞ்சதுக்கு அப்புறம் உடைஞ்சதுல இருந்து முளைவிடும். அப்ப முளைவிட்டு பூமியை பிளந்து கொண்டு மேல வரணும். தானே பாருங்க. பூமியை பிளந்து கொண்டு மேல வரணும். அதற்கு பிறகுதான் அந்த மேல வந்ததுக்கு அப்புறம் அது தண்டாகி அதுக்கப்புறம் மரமாகி அதுக்கப்புறம் கிளையாகும். இந்த ஒவ்வொரு நிலையும் மாறுதல் இருக்கணும். இந்த ஒவ்வொரு நிலையும் மாறுதல் நம்ம கண்ணுக்கு தெரியாது. மறுபடியும் சொல்லுங்க. ஒரு செடி முளைக்கணும்னாலே முதல்ல விதையை விதைக்கிறோம். விதையை விதைச்ச உடனே அந்த விதைக்கு ஜலத்தை விட்டோடனே அது பருக்கும். பருத்த உடனே அந்த பருத்த விதை சில நாட்கள் கழிச்சு பட்டன்னு வெடிக்கும். வெடித்த உடனே அந்த வெடித்த பாகத்திலே ஒரு சின்ன முளை விடும். முளை விட்ட உடனே அந்த முளையே பூமியை பிளந்து கொண்டு மேலே வரணும். அந்த மேலே வந்த பிறகுதான் அது தண்டாகி மரமாகும். இந்த ஒவ்வொரு மாறுதலும் நம் கண்ணுக்கு தெரியாது. ஆனா பூமிக்கு கீழே நடக்கிற மாறுதல் நமக்கு கண்ணுக்கு தெரியாது இல்லையா? ஆனா இதெல்லாம் மாறினால்தான் முளையே வெளில வரும். நம் கண்ணுக்கு தெரியாது. இதெல்லாம் மாறினால்தான் செடியை முளை விடும் இல்லையா? அதை போல பிரகிருதிக்கு எத்தனையோ மாறுதல்கள் இருக்கு. நாம் என்னவோ இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கோம். காலையில சூரியன் வந்துட்டா நேரம் நம்ம நித்திய கர்மாக்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா எத்தனையோ மாறுதல் பிரகிருதிக்கு எத்தனையோ மாறுதல்கள். முதல்ல மகான் என்கிற தத்துவம் உருவாகும். பிரகிருதியிலிருந்து கொஞ்சம் நிறைய சுருக்கமா தான் சொல்றேன். ஏன்னா இங்க அவர் சுருக்கமா தான் சொல்லியிருக்காரு. அவர் சுருக்கமா சொன்னதை கொஞ்சம் நான் விரிவா சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நான் சொல்றதே சுருக்கம் தான். இது விஷ்ணு புராணத்தோட சிருஷ்டி பத்தி ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கார். எப்ப அவகாசம் பார்க்கலாம். இப்ப முதல்ல பிரகிருதி மூல பிரகிருதி இருக்கணும். அதுதான் மூல பிரகிருதி. அந்த மூல பிரகிருதி தான் முதல்ல மகான்ங்கிற தத்துவம் உருவாகும். அந்த பிரகிருதி எது? பகவானின் சரீரம். அவனுடைய சரீரம் தான் எல்லாமே. அந்த மூல பிரகிருதி பகவானின் சரீரம். அந்த சரீரத்தை அவர் சங்கல்பிக்கிறார். நான் பலபடியாக ஆகக்கடவேன். நான் பலபடியாக ஆகப்படவேன்னு சங்கல்பிக்கிறார். அப்ப இந்த பிரகிருதியை
உபாதானமாக கொண்டு, அதாவது மூலப்பொருளாக கொண்டு அந்த அஜித்தை சிருஷ்டிக்கிறார், ஜெகத்தை சிருஷ்டிக்கிறார் பகவான். ஜெகத்துக்கிறார். அது ஜெகத் சிருஷ்டிக்கும் போது ஆடு மாடு கோழி குதிரை இதெல்லாம் ஆடுது. பகவானை நானே பலபடியாக ஆகப் போகிறேன், அவருடைய சங்கல்பமே அதுதான். பகுஸ்யாம் பிரஜாயேய சங்கல்பம் பண்ணுவேன், அவரே தந்திரி ஆறாரு எல்லாம் என்றாலும் நேரே ஆக முடியாது. இதெல்லாம் உடனே ஆகுமா சுவாமி? உடனே ஆகுமான உடனே ஆக முடியாது. ஏன்னா அத்தனை ஆக போறேன்னு இருந்தார். இதை என்ன பேரு? பகுவசன சிருஷ்டின்னு பேரு. பகுபவன சிருஷ்டி, பகு பவன சிருஷ்டி அப்படின்னு பேரு இதுக்கு. ஏன்னா எல்லாமாக தானே ஆக போகிறேன் என்றால் நேரம் அப்படியே ஆக முடியாது. பிரியத்துக்காக சொல்றேன். இதுக்கெல்லாம் தயிர் வடை பண்ணணும். தயிர் வடை பண்ணணும்னா முதல்ல உளுந்த ஊற வைக்கணும். அதுவும் 2-3 மணி நேரம் ஊறணும். ஊறினதுக்கு அப்புறம் நல்லா பருத்து இருக்கும். அதுக்கப்புறம் அதை நல்லா அரைக்கணும். அரைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு தேவையானது என்னவோ அதெல்லாம் போடணும். போட்டு முடிச்சு வச்சோம். அதுக்கப்புறம் எண்ணெய் விடணும். கடாயில எண்ணெய் விட்டு அந்த எண்ணெய் காய்ஞ்சதுக்கும் வடை தட்டணும். வடை தட்டணும்னா அதுக்கு தான் பதுமை இருக்கணும். அதுக்கு தான் தான் தட்டிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து தயிரில் விடணும். இத்தனை நிலைகள் இருக்கணும். இத்தனை நிலை பண்ணாதான் தயிர் விட போறது. அதே போல மூலப்பொருள் அப்படியே வந்துடாது. அப்படியே வந்தது பகுபவன சிருஷ்டின்னு பேரு. ஒவ்வொன்னா 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 மாறணும். ஆமா, அப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் மூலப்பொருள் வேணும் இல்லையா? வேணும் இல்லையா? அந்த மூலப்பொருள் என்ன சுவாமி? பிரகிருதி. அதான் மூல பிரகிருதின்னு பேரு. அதுக்கப்புறம் பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம் இதுவரையில் பண்றது ஒரு சிருஷ்டி. அந்த மூலப்பொருளான மூல பிரகிருதியை வைத்துக் கொண்டு பிரகிருதி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம் இதுவரையும் ஒரு சிருஷ்டி என்பர்கள். இதை வைத்துக் கொண்டு கலந்த கட்டிய பஞ்சீகரணன்னு பேரு. இதெல்லாம் முன்னாடியும் பார்த்துருக்கோம். பஞ்சீகரணன்னு பேரு. கலந்த கட்டியா பண்ணி சரீரம் ஒருவருக்கு கொண்டு வந்து வச்சுடுறாரு. மேலும் இத்தனை இந்திரியங்கள் எல்லாம் படைக்கணும் இல்லையா? இதுவரையும் பகவானே பண்ணுவார். பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம் அதான் பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள். மேல் மறுபடியும் சொல்றேன். பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள், பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள், மனஸ்தத்துவம் இது எல்லாத்தையும் பகவான் சிருஷ்டிச்சுவார். சிருஷ்டிச்சு இதெல்லாம் சிருஷ்டிச்சு அதை கொண்டு போய் எல்லாத்தையும் ஒரு மூலையில் வச்சுருவார். சிருஷ்டி முடிஞ்சவனே தனியாக மனிதன் என்ன, மரம் என்ன, செடி என்ன, மட்டை என்ன, கோழி என்ன, குதிரை என்ன இதெல்லாம் பகவான் பண்ண மாட்டார். மூலப்பொருளை மாத்திரம் பண்ணி நேர போய் திருப்பார்காட்டில் போய் சனிச்சுடுவார். மூலப்பொருள் என்னென்ன வேணும்? பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம் 24 தத்துவங்களை படைச்சிடுவார். 24 அஜித் தத்துவங்களை படிச்சுடுவார். படிச்சுட்டு அதுக்கப்புறம் நேரமாக சயனிச்சுடுவார். அதன் பிறகு என்ன பண்ணாரு? அங்க திருப்பார்க்கல சயனித்துக் கொண்டு தன்னுடைய திருநாபி கமலம் இருக்கு இல்லையா? திருநாபி கமலத்திலே பிரம்மாவை உற்பத்தி பண்ணி, ஏ பிரம்மாவே இனி நீ பார்த்துக்கோ, இந்த குட்டி குட்டியா இருக்கக்கூடிய சிருஷ்டியை நீ பார்த்துக்கொள் என்று சொல்லி பெரிய மூலப்பொருள் தான் உனக்கு நான் பண்ணி கொடுத்துட்டேன். இனி சிறிது சிறிதா இருக்கக்கூடிய மூலப்பொருள் அளவுக்கு நீ இதெல்லாம் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பகவான் போய் சயனிச்சுவார். பகவான் போய் சயனித்துக் கொண்டிருப்பார். ஏன்னா சில நிறுவனங்கள் எல்லாம் சிலதெல்லாம் என்ன பண்ணுவான்னா பிரதானமா பண்ண வேண்டியதே பண்ணிடுவா. பண்ணி முடிச்ச உடனே அதுக்கப்புறம் சிறு சிறு வேலைகள் இருக்கு இல்லையா? அதுக்கெல்லாம் இன்னொருத்த கொடுத்துருவார். நீங்க பார்த்துக்கோ, நீங்க இதை பார்த்துக்கோ. இது அந்தந்த சிறு சிறு காரியங்கள் பண்ணுவதற்கு உண்டான என்னது சக காரியம் பண்றதுக்கு உண்டான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கெல்லாம் இவர் கொடுத்துருவாரு. ஆனா கொடுத்ததுக்கு அப்புறம் வேலை பண்ணிக்கணும், அதெல்லாம் சின்ன சின்ன காரியம் பண்ணிப்பான். அப்ப மூல பிரகிருதியிலிருந்து 24 தத்துவங்கள் இருக்கும் பகவான் சிருஷ்டிச்சுவார். அதுதான் சமஷ்டி சிருஷ்டின்னு பேரு. அதெல்லாம் தனித்தனியா பண்ணுவது தான் வெஷ்டி சிருஷ்டின்னு பேரு. பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம் அதுக்கு மேல இந்திரியங்களை படைத்து பஞ்சீகரணம் பண்ணி அண்டங்களை உருவாக்கும் பரியந்தம் பகவானின் பொறுப்பு. 14 லோகங்கள் கொண்டது ஒரு அண்டம். அண்டங்களை உருவாக்கி அந்த ஒரு அண்டத்துக்கு இவர் பிரம்மா. அண்டங்கள் எத்தனையோ இருக்கு. அண்டானாந்து சகஸ்ரானாம் சகஸ்ரா ஆயுதாரிச்ச விஷ்ணு புராணக்காரன் தெரிவிக்கிறார். அப்படி இருக்கச்சு ஒரு அண்டம் இல்லை, நிறைய அண்டங்கள் இருக்கு. அப்ப நிறைய பிரம்மாக்கள் உண்டு. பிரம்மா ஒண்ணு இல்ல, பிரம்மம் ஒண்ணுதான். பிரம்மம் வேறு, பிரம்மா வேறு. பிரம்மம்
ஸ்ரீமன் நாராயணன். பிரம்மா நான்முகன், சதுர்முகன். அந்த பிரம்மா ஒவ்வொரு அண்டத்துக்கும் ஒவ்வொரு பிரம்மா. அந்த மாதிரி இருக்கு. நிறைய பிரம்மாக்கள் உண்டு. அந்தந்த பிரம்மாக்குடைய காலம் முடிஞ்சவனே விஸ்வசேனன் தான் சொல்லுவார், இந்த பிரம்மா காலம் முடிஞ்சுட்டு அப்ப மாத்தலாமான்னா மாத்திக்கலாமே, நீரே பண்ணிக்கலாமேன்னு பெருமாள் அதுக்கு நியமனம் கொடுக்கிறார். இதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஆக பஞ்சீகரணம் பண்ணி பிரம்மாண்ட அண்டங்களை உருவாக்குறபடியும் பகவான் இருக்கு. அண்டங்கள் உருவாக்குறவனே என்ன உருவாக்குன்னு தலைவர் வேணும் அல்லவா? அதுக்கு அண்டத்துக்கு ஒரு தலைவர். 7 14 லோகங்கள் கொண்டது ஒரு அண்டம். அந்த அண்டத்துக்கு தலைவர் தான் யாரு? யாரோ ஒரு புண்ணியசாலி. நாம இல்லை, நாம இல்லை. நம்ம தான் நல்லா இருப்பாங்க, நல்லா இருக்காது. திணீகித விரிஞ்சாதி நிரங்குதி விபூதயகா ராமானுஜ பதாம்போய சமாசேன சாலினகா. ராமானுஜுடைய திருவடி கிடைச்சிருந்தா புல்லுக்கு சமானன்றார். பிரம்மா பதவி கிடைத்தாலும் புல்லுக்கு சமானன்றார். அப்ப அவருடைய திருவடி எதுன்னா, பிரம்மா பதவியை கிடைத்தாலும் அது புல்லுக்கு சமானம். அந்த திருவடிக்கு மேல மேம்பட்டது எதுவும் கிடையாது தெரிவிக்கிறார் இல்லையா? அதெல்லாம் நமக்கு வேண்டாம். பகவான் பார்க்கிறார், யாரோ ஒரு புண்ணியசாலி, இருக்கிறதே புண்ணியசாலி யாருன்னு அவர் தேர்ந்தெடுக்கிறார். அந்த புண்ணியசாலியை தேர்ந்தெடுத்து அவர் தான் பிரம்மா. அப்ப இன்னும் சிவனே இன்னும் படைக்கப்படவில்லை சிவனை. ஆனா லோகத்துல என்ன சொல்றா? சிவன் தான் இவெல்லாம் படிச்சான்ற சாஸ்திரம் இங்க சொல்லி இருக்கு. சாஸ்திரம் சொல்லி சிவனே, சிவனுக்கு தகப்பனாரே பிரம்மா தானே. நாராயணன் படைத்தான் நான்முகனை, நான்முகனுக்கு ஏறார் சிவன் பிறந்தார் என்னும் சொல். நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகனாய் சங்கரனைத்தான் படைத்தான்னு தெரிவிக்கிறார் ஒரு திருமேசி ஆழ்வார். அப்படி இருக்கச்சதே இருக்கிறதுலே புண்ணியசாலி யாருன்னு பாக்குறார். நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அந்தந்த அண்டத்துக்கு ஒவ்வொரு புண்ணியசாலி எடுத்து இந்த புண்ணியசாலி இந்த அண்டத்துக்கு அப்படின்னு சொல்லி அவர் தான் பிரம்மா. அவருக்கு ஒண்ணு அந்த பட்ட பேரு கொடுத்து அங்க உட்கார வைக்கிறது. ஒரு ஜீவாத்மாவை பிரம்மாவாக உட்கார வைக்கிறார். இனிமே பிரம்மா தனக்கு தேவையான ஆட்களை தேர்ந்தெடுக்கணும். அவர் சிருஷ்டிக்கணும், அவர் சிருஷ்டிக்கணுமோ மக்களை எல்லாம் அவர் தான் சிருஷ்டிக்கிறார். அப்ப மக்களை பகவான் சிருஷ்டிக்கிறானா? பிரம்மாவுக்கு அந்தரியாமையா இருந்து கொண்டு பகவான் சிருஷ்டிக்கிறார். ஆனா இதுக்கு சமஷ்டி சிருஷ்டின்னு பேர் இல்ல, வெஷ்டி சிருஷ்டி. சமஷ்டினா பகவான் முதல்ல அண்டகடாகத்தை சிருஷ்டித்து மூலப்பொருளை வைத்துக் கொண்டு பஞ்சேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள் இதெல்லாம் சிருஷ்டித்து 24 தத்துவங்களை சிருஷ்டித்து லோகத்தை வச்சுடுறார். எல்லாம் வச்சிருந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பிரம்மாவை சிருஷ்டிக்கிறார். பிரம்மாவை சிருஷ்டித்து இனிமே உன் பாட்டு நீ பார்த்துக்கோ, உனக்கு தேவையான ஆட்களை நீ சிருஷ்டித்துக் கொள் என்று சொன்ன உடனே பிரம்மா என்ன பண்றாரு? இந்திரன் என்ன, குபேரன் என்ன, சந்திரன் என்ன, வருணன் என்ன, வாயு என்ன, இவர்கள்லாம் எடுக்கணும். அதற்கு தகுந்தா போல புண்ணியசாலிகளை பிரம்மா எடுத்துக்கிறார். நல்லா வருவோம். இந்திரனும் ஒரு புண்ணியசாலி. இந்திரன் என்பது என்ன தெரியுமா? இந்திரா என்பது ஒரு பதவி, சிவம் என்பது ஒரு பதவி, பிரம்மா என்பது ஒரு பதவி. பிரம்மம் பதவி கிடையாது. ஏன் இதை சொல்றேன்னா, பதவிக்கு வந்தவா எப்ப வேணா ரிட்டையர்ட் ஆகிடலாமோ. அசிஸ்டன்ட் கமிஷனர், அவருக்கு குணசேகரன் பேர் இருக்கலாம், லக்ஷ்மணன் பேர் இருக்கலாம். ஆனா அங்க என்ன போடுவார்னா போட்டு கீழே அவர் பேரை போட்டிருப்பார். அவருக்கு எத்தனை நாள் இருக்கோ அத்தனை நாள் தான். அதே பேர் பிரம்மாவும் ஒரு பதவி தான், இந்திரனும் ஒரு பதவி தான், குபேர் யார் வேணா மாறலாம், அவரே வரமாட்டார். அதே போல பிரம்மம் யாருன்னு மாறலாம்னா கிடையாது. இதத்தான் ஒழுங்கா புரிஞ்சுக்கல. பிரம்மம் மாறுமானா மாறாது. பிரம்மம் ஸ்ரீமன் நாராயணன் ஒருத்தனே ஏகோகவை நாராயண ஆசை நம்பிரம்மா நேசானகா நேவேத்யாவா பிருத்திவி நட்சத்திராணி. அதனால பிரம்மம் ஸ்ரீமன் நாராயணன் ஒருத்ததான். இப்ப இந்திர பதவியோ, குபேர பதவியோ, சந்திர பதவியோ, வருண பதவியோ, இதெல்லாம் பதவிகள். அந்த பதவி என்ன அவர்களெல்லாம் தேர்ந்தெடுக்கணும். அந்தந்த புண்ணியசாலிக்கு தகுந்த தேர்ந்தெடு பிரம்மாச்சரியா. இவர்களுக்குள்ள ஆள் மாறும். ஆமா, பதவி மாறும். இன்னென்ன பதவிக்கு வருவதற்கு முன்னாடி இன்னென்ன யாகம் பண்ணலாம், தபஸ் பண்ணலாம் எல்லாம் உண்டு. இது இத்தனைக்கும் உருவாக்கி சயனித்துக் கொண்டிருக்கிறார் பகவான். அதெல்லாம் யார் பார்த்துக்க? பிரம்மா பார்த்துக்கிறார். இந்த பெரிய ஆக உலகத்தை 2ஆ படைக்கிறார். அத்வாரக சிருஷ்டி, சத்வாரக சிருஷ்டி. அத்வாரக சிருஷ்டி, சத்வாரக சிருஷ்டி. சமஸ்டி சிருஷ்டி என்பது பகவானே முதல்ல நேரே பண்ணுவது. இதைத்தான்
அத்வாரக சிருஷ்டின்னு பகவானை நேரே பண்ணது எது? பிரகிருதி, மகான், அகங்காரம் இதெல்லாம் மாத்தி பஞ்சகர்ம 24 தத்துவங்களை கொடுத்து, அண்டகடாகங்களை கொடுத்து, 14 லோகங்களை கொடுத்து பிரம்மாவை சிருஷ்டிக்கும் பரியந்தம் இதெல்லாம் அத்வாரக சிருஷ்டி. அதுக்குதான் சிருஷ்டின்னு பேர். அதுக்கு மேல அத்வாரகம் என்றால் யாரையும் குறுக்க வைத்துக் கொள்ளாமல் சிருஷ்டிப்பது, இதுதான் அத்வாரகம். அடுத்து சத்வாரகம். என்ன பாருங்க, இந்த சிருஷ்டியை சொல்லும் போதே இந்த சப்தத்திலேயே பிரம்மா பண்ணலைன்னு தெரியறது. அத்வாரகம்னா யாரையும் குறுக்க வச்சுக்க மாட்டார், தானே எல்லாம் பண்ணது அத்வாரக சிருஷ்டி. அதுதான் சமஷ்டி சிருஷ்டின்னு பேரு. அதே சத்வாரகம்னா பிரம்மாவை குறுக்க வைத்துக் கொண்டு அவர் மூலம் சிருஷ்டிப்பது. மனுஷன் என்ன, மிருகங்கள் என்ன, மரம் செடி கொடிகள் என்ன, இந்திரர்கள் என்ன, இந்திர தேவாதி தேவர்கள் அத்தனை பேரும் சிருஷ்டிப்பது. சுவாமி இதுல நித்தியர்கள் உருவாளா முக்தர்கள் உருவாளா? அவெல்லாம் இந்த கோஷ்டிலே கிடையாது. அவெல்லாம் நித்திய விபூதி இருக்கா. இங்க சிருஷ்டிப்பதெல்லாம் லீலா விபூதி. நித்திய விபூதிக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. உடனே ஒருத்தர் கேட்பாரு, நித்தியாத்மா எப்ப சுவாமி வருவார்? அவர் எப்பவுமே இருக்கிறவர், அதனால அவருக்கு நித்தியாத்மான்னு பேரு. இருக்கட்டும். அப்படி இருக்கச்சு அப்ப பிரம்மாவை குறுக்க வைத்துக் கொண்டு சிருஷ்டித்தல் இருக்கு இல்லையா, இதுக்கு சத்வாரக சிருஷ்டின்னு பேரு. ஆக முதல்ல பெருமாள் சிருஷ்டிக்கிறார். அப்ப மூல பிரகிருதி மகானானது. அத மூலப்பகுதி முதல்ல மாறும். மாறித்தன்னா ஒவ்வொரு வஸ்துவும் மாறுவதுதான் பரிணாமம்னு சொல்லுவார். பரிமாணம், பரிணாமம் ரெண்டு சப்தம் இருக்கணும். ரெண்டுத்துக்கும் வெவ்வேறு அர்த்தம். பரிணாமம், பரிமாணம். இப்ப ஒவ்வொரு வஸ்து மாறுறதுனும் அந்த மாறக்கூடிய நிலையத்தான் பரிணாமம்னு சொல்லுவார். பரிமாணம்னா வேறு, பரிணாமம் என்பது வேறு. பரிமாணம்னா மாறுறது, மாறுறதுன்னா அதாவது அளவு. பரிமாணம்னா அளவு. முப்பரிமாணம், 2 பரிமாணம். முப்பரிமாணம்னா என்ன? இந்த 3 நிலையில 3Dன்றோம்னா அதுதான் முப்பரிமாணம் சொல்ற பாருங்க. அதுதான். அப்ப அவர் கண்ணாடி வச்சுன்னு பாக்குறாரோ, பார்த்தா அவருக்கு அங்க சண்டை போட்டுட்டே இருப்பா, அவளை குத்துவா, நம்மள குத்துற மாதிரி இருக்கும். இதுதான் முப்பரிமாணம் பேரு. அது பரிமாணம். ஆனா இது முப்பரிமாணம். ஆனா இப்ப நம்ம பார்க்கறது பரிணாமம். பரிமாணம் இல்லை, பரிணாமம். அது இது என்னது? இது மாறுவது. முதல்ல பிரகிருதி மகானாகும். மகான் மூணாக இப்ப சிருஷ்டியை சொல்லிடுறேன், ஒரு சுருக்கமா சொல்றேன், புரியும்படி சொல்றேன். முதல்ல மூல பிரகிருதி. மூல பிரகிருதி பகவான் சரீரமே மூல பிரகிருதி. அந்த சரீரம் தான் மாறுறது. அந்த மாறுறது என்ன ஆகுன்னா அந்த மூல பிரகிருதி மகானா மாறுறது. மகான் மூணா பிரியறது. மூணா பிரியறதுன்னா இவருடைய சங்கல்பத்தால ஆறுது. ஓ, அதுக்கே ஞானம் இருக்கப்பட்டிருக்க. இதெல்லாமே என்னது? ஜடப்பொருள். இப்பதானே பார்த்தோம். 24 தத்துவம் ஜனப்பொருள். ஜனப்பொருள்னா ஞானம் கிடையாது, புத்தி கிடையாது, அறிவே கிடையாது. அறிவே இல்லைன்னா அதுவே மாறுமா? அதுவே பண்ணுமா? பண்ணவே பண்ணாது. பழைய பேசிட்டு இருக்கேன், வாய்க்கு ஞானம் இருக்கா சுவாமி? கண்ணுக்கு ஞானம் இருக்கா சுவாமி? இல்லையே. அப்ப நீங்க என்னமா பேசிட்டு இருக்கீங்க? தர்மபூத ஞானம். அப்ப தர்மபூத ஞானத்தினால நான் பேசிட்டு இருக்கேன். அப்ப அந்த தர்மபூத ஞானம் எங்க இருந்து வருது? ஆத்மா இருப்பார். இதெல்லாம் மேல பார்க்க போறோம், மேல இதெல்லாம் பூர்ணமா பார்க்க போறோம். இருக்கட்டும். இப்ப என்ன தெரியுது? ஆக மூலப்பிரகிருதி, மூலப்பிரகிருதி தன்னுடைய சங்கல்பத்தாலே மகானா மாறுது. மறுபடியும் பகவான் சங்கல்பம் பண்றாரு. சங்கல்பத்தாலே அந்த மகான் மூணா பிரியறது. சாத்விக மகான், ராஜச மகான், தாமச மகான் என்று மூணா பிரியது. இந்த மூணும் எப்போதும் பிரகிருதியோடு ஒட்டிண்டே இருக்கும். இந்த மூணு எப்போதும் சாத்விக மகானாகட்டும், தாமச மகானாகட்டும், ராஜச மகானாகட்டும் பிரகிருதியோடு ஒட்டிண்டே இருக்கும். இப்ப மகான் என்பது மாறுறது இல்லையா? அந்த அதுல இருந்து என்ன மாறுது? அகங்காரம் மாறுது. அகங்காரது. சரி சுவாமி, இது எல்லாம் எதுக்கு உருவாகணும்? எதுக்கு சுவாமி எதுக்கு உருவாகணும்? மூல பிரகிருதி, மகான், அகங்காரம் இந்த மாதிரி வேண்டாமே, நேர மனுஷனை சிருஷ்டிக்கலாமோனோ? எதுக்காக இந்த மாதிரி பண்றது? அதெல்லாம் பண்ண வேண்டாமே, நேர மனுஷனை சிருஷ்டிக்கலாமோனோ அப்படின்னா நேர பண்ண வேண்டியதெல்லாம் பண்ண முடியாது. பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னா இதனை பார்த்தோம். தயிர் வடை வேணும்னா எத்தனை நிலைகள் மாறணும்?
ஒருத்தர் என்ன பண்ணார், பால் தானே தயிராருது, பால் தானே மோராருது, பால் தானே வெண்ணையாருது, பால் தானே நெய்யாருது. ஆமா, அந்த பால்னா பாலை கொண்டு வந்து குத்தினார். அன்னசூச்சி வேணும் சுவாமி, சரியாக நடந்துட்டு இருக்கு, அன்னசூச்சி கொண்டு வாங்கினார். ஒரு சுவாமி பாலை கொண்டு வந்தார், பாலை கொண்டு வந்து சேர்த்தார். என்ன சொல்லுவோம், பால் சேர்க்கிறேன்னு, கலந்த பாலில் நெய்யே போல் இவற்றுங்கள் கண்டுகொள். ஆழ்வார் பாட்டு இருக்கு, கலந்த பாலை தான் நெய் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இருக்கு சுவாமி, ஆனா இப்ப இல்லையே. அதோடைய மாறுபாடு ஏற்படணுமோ, மாறுபாடு ஏற்படணும்னா அதுக்கு பண்ண வேண்டியது பண்ணுமா, பாலை காய்ச்சணும், உரை போடணும், தயிராகணும், அதை கடையணும், மோராக்கணும், வெண்ணெய் எடுக்கணும், வெண்ணெய் எடுத்து அது நெய் எடுக்கணும், இத்தனையும் வரணும். அதே போல தயிர் விட பண்ணணும்னா வெண்ணெய் பண்ண முடியுமா, பண்ண முடியாதுன்னா அப்ப பருப்பு ஊற வைக்கணும், இதெல்லாம் பண்ண மாட்டோம். ஆக மகான் உடனே நேர மனுஷனை சிருஷ்டிக்க முடியாது. முதல்ல மகான் அகங்காரம் ஆகணும். அகங்காரம் 3 அகங்காரங்கள், சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம். இந்த 3 அகங்காரங்கள், இந்த 3க்கும் பேர் உண்டு. சாத்விக அகங்காரத்துக்கு வைகாரிகம்னு பேரு, சாத்விக அகங்காரத்துக்கு வைகாரிகம்னு பேரு. ராஜச அகங்காரத்துக்கு தைதசம்னு பேரு. தாமச அகங்காரத்துக்கு பூதாதின்னு பேரு. என்ன புரியணும், இதுக்கு 3, அதாவது பிரகிருதி வந்து மகான், மகான் அகங்காரமா இருக்கு. அந்த அகங்காரம் 3ஆ பிரியறது. சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம். இன்னும் பிரிய போறது, இன்னும் அதுல இருந்து இன்னும் நிறைய வரப்போறது. இப்ப 3ஆம் ஆயித்தனும், முதல் தத்துவம் மூல பிரகிருதி, 2ஆம் தத்துவம் மகான், 3ஆம் தத்துவம் அகங்காரம். அந்த அகங்காரம் 3ஆ பிரிஞ்சிட்டு சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம். அந்த சாத்விக அகங்காரத்துக்கு வைகாரிகம்னு பேரு, ராஜச அகங்காரத்துக்கு தைதசம்னு பேரு, தாமச அகங்காரத்துக்கு பூதாதின்னு பேரு. தாமச அகங்காரத்துக்கு தான் பூதங்கள் எல்லாம் உருவாக்குது. தாமச அகங்காரத்துல தான் எல்லா பூதங்கள், பஞ்ச பூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் தாமச அகங்காரத்துல தான் உருவாருது. பஞ்சபூதங்கள் இது பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம், இது பஞ்சபூதங்கள். பஞ்ச தன்மாத்திரைகள் சப்த ஸ்பர்ச ரூபரச கந்தங்கள். இந்த தன்மாத்திரம் சொல்லிட்டு போறேன், ஒண்ணும் புரியல, மேல நல்லா விவரிக்கிறேன், ஒண்ணு கட்டணம். அப்ப பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரை இதெல்லாம் இதுல இருந்து சாத்விக தாமச அகங்காரம் உருவாருது. அதற்கு மேற்கொண்டு சாத்விக அகங்காரத்து 11 இந்திரியங்கள் உருவாருது. 11 இந்திரியங்கள் உருவாருது. தாமச அகங்காரத்திலிருந்து பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள் 10 உருவாருது. சாத்விக அகங்காரத்திலிருந்து 11 இந்திரியங்கள் உருவாருது. அப்ப இந்திரியங்கள் என்னது, என்னென்ன சுவாமி 11 இந்திரியங்கள்? வேற சொல்றேன். கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, மனஸ்தத்துவம் 1 உருவாருதனும். இதுக்கப்புறம் ராஜச அகங்காரம், தாமசம் சொன்னேன், சாத்விகம் சொன்னேன். தாமச அகங்காரத்திலிருந்து பூதாதின்னு பேரு. அதுல இருந்துதான் பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைன்னு பேரு. அந்த பூதங்கள் பிறக்கிறபடியால அதுக்கு பூதாதின்னு பேரு. தாமச அகங்காரத்துக்கு ஏன் பூதாதின்னு பேருன்னா, பஞ்சபூதங்கள் அதுல இருந்து தானே பிறக்கிறது, அதனாலே அதுக்கு பூதாதின்னு பேரு. சரி, அது பஞ்ச தன்மாத்திரைகள் வேற அதுதான் பிறக்கிறது. அதே சாத்விக அகங்காரத்து 11 இந்திரியங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள், மனஸ்தத்துவம் 1, இதெல்லாம் என்னது மொத்தம் 11 இதெல்லாம் இதுல இருந்து சாத்விக அகங்காரம் பிறக்கிறது. சரி, இந்த 5 இந்திரியங்களுக்கு லட்சணம் அடையாளம் என்னன்னா, இந்திரியம் எல்லாம் திரவியம். திரவியம் சாத்விக அகங்காரம் உபாதானமாக கொண்ட திரவியம் தான் இந்திரியங்கள். இந்த இந்திரியங்களை 2ஆ பிரிக்கலாம். பிரிச்சுட்டே போய் சுவாமி, இந்திரியங்கள் 2ஆ பிரிக்கலாம். என்னமா பிரிக்கலாம்னா, ஞானேந்திரியம், கர்மேந்திரியம்னு பேரு. ஞானத்தை கொடுக்கக்கூடிய 1, செயல்களை செய்யக்கூடியது 1. அதான் ஞானேந்திரியம், கர்மேந்திரியம். கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல், இது 5 ஞானேந்திரியம். இதெல்லாம் பகவானே சிருஷ்டிக்கிறார். இது பாருங்க, இப்ப அடிய சொன்னதெல்லாம் என்ன சிருஷ்டி? அத்வாரக சிருஷ்டி அல்ல. ஆமா, அத்வாரக சிருஷ்டி. சத்வாரக சிருஷ்டினா பிரம்மாவை குறுக்க வைத்துக் கொண்டு சிருஷ்டி பண்ணது சத்துனா யாரோ குறுக்க இருக்கா, அதான் பிரம்மா. சத்வாரக சிருஷ்டினா பிரம்மாவை குறுக்க வைத்துக் கொண்டு சிருஷ்டி சத்வாரக சிருஷ்டி. அத்வாரக சிருஷ்டி யாரும் குறுக்க கிடையாது, தானே பண்ணுவது. அப்ப தானே பண்ணக்கூடிய நிலைகள் தான் பஞ்சபூதங்கள்,
பஞ்ச தன்மாத்திரைகள், கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, மனஸ்தத்துவம் 1, மூலப்பிரகிருதி 1, மகான் 1, அகங்காரம் 1. அப்ப 24 தத்துவங்கள் அவர் தான் சிருஷ்டிக்கிறாரு. அதுல கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் 2ஆ பிரிச்சிருக்கு மனோ. அத ஞானேந்திரியம் எது? கண்ணு, காது, மூக்கு, அதுக்கப்புறம் நாக்கு, தோல், தொடு உணர்ச்சி. இந்த தோல் இருக்கணும், இதெல்லாம் ஞானேந்திரம். ஞானம் வெளியே வர இதுதான் வகையா இருக்கு. நமக்கு ஞானம் வரணும்னா கண்ணால பார்த்ததும் உங்களுக்கு தெரியறது, காதால கேட்டதான் நீங்க என்ன கேட்கிறன்னு கேட்க முடியாது, நீங்க என்ன கொடுத்திருக்கிறோ அந்த வாசனையை பார்க்கணும்னா மூக்கால முகர முடியாது, நீங்க கொடுத்த வஸ்துவை சாப்பிட்டா அது சுவை வேணுமனோ அந்த சுவை என்னதுன்னு தெரியாது, உங்களை தொடணும்னா தொட்டா இதுதான் தெரியறதுன்னு அந்த தோல் உணர்ச்சி. இதெல்லாம் எதுக்கு? ஞானம் வெளியே வர இதுதான் வகையா இருக்கு. இதெல்லாம் என்ன சாதனமா இருக்கு. கண்ணாலே பார்ப்பது, கையாலே தொடுவது, கையால இது புஷ்பத்தை தொடுறது, கையால புஷ்பத்தை தொடுவது, இதெல்லாம் இது பூன்னு சொல்ற மூணும் இதெல்லாம் ஞானம் தானே. அதனால்தான் தோல் என்கிற இந்திரியத்துக்குள்ளே இதெல்லாம் வந்துடுது. அதனால் கை என்று சொல்வதை காட்டும் தோல் என்று சொல்லி ஞானத்தை சேர்க்கணும். என்ன தொடர ஒண்ணும் தொடறதுக்கு கை இருக்கானு அதுக்கு தோல் தான் பிரதானம். எங்க தொட்டாலும் இது கையில தொட வேண்டாம், யாராவது வந்து இடிச்சா கூட இன்னார் இடிச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். எதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரி தோல் அப்படிப்பட்ட அந்த ஞானம் தானே. ஆனால் இது தோல் என்று இந்திரியத்துக்குள்ள வெந்துள்ளது. ஆக கை என்று சொல்வதை காட்டணும் தோல் என்று சொல்றது சேர்க்கணும். ஆனால் தூக்குவது என்பது கர்மா. கையால தூக்குற மனம், கையால தூக்குறது கர்மா. தோளால தூக்க முடியுமா? தூக்க முடியாது. தோளால உணர முடியும். சண்டல் காத்து வீசித்தனா என்னமா இருக்கு, சில்லுன்னு இருக்கு சுவாமி அப்படி சொல்றோமோ, தோளால உணர முடியும். அது வந்து என்னது? அது ஞானேந்திரியங்கள். கையால தூக்குறது கர்மேந்திரியங்கள் வந்துருது. ஆக ஞானேந்திரியங்கள் 5. இந்த ஞானேந்திரங்கள் அறிவு புறப்படும் துவாரங்கள். இதெல்லாம் பேஸ். எதுக்கு இந்த பேஸ் சொல்லிட்டு இருக்கேன்னா, நம்ம தர்மபூத ஞானம் பார்க்கச்சு இதெல்லாம் வரும். தர்மபூத ஞானம் பார்க்கச்சு அப்ப பஞ்ச கர்மேந்திரியம் சொன்னேன் சுவாமி, அது எதுன்னு கேட்டா இன்னைக்கு சொல்லிட்டு போனோம். கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல், பஞ்ச கர்மேந்திரியங்கள். இந்த கர்மேந்திரியங்கள் அறிவு புறப்படும் துவாரங்கள். ரெண்டாவது ஞானேந்திரங்கள் 6ன்னு கூட சொல்லலாம். ஞானேந்திரங்கள் சொல்ல 6ன்னு சொல்லலாம். என்ன சுவாமின்னா, இந்த 5க்கு ஒருத்தர் தலைவர் ஒருத்தர் இருக்காரு. எந்த 5? கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல். இது ஞானேந்திரங்கள் இல்லையா? இந்த ஞானேந்திரங்களுக்கு தலைவர் யாரு? அந்த தலைவர் தான் மனசு. மனஸ்தத்துவம் இருக்கணும் அந்த மனசு. அதனால 6. அப்ப மனசும் என்னது? ஞானேந்திரியம்தான். ஏன்னா மனசு அறிவாறுதானே வருது. அப்ப நினைவு முதலானவைகளுக்கு எது உதவுகிறதோ அது மனசு. நம்ம சுவாமி ஞாபகம் வச்சுட்டு இருக்கல, மனசை தொட்டு பாருங்க, ஞாபகம் வருதா இல்லையா? அப்ப நினைவுக்கு உதவுவது எதுவோ அதெல்லாம் மனசு. நினைப்பதற்கு மனம். மனம் எங்க இருக்கு சாமி? ஹிருதய பிரதேசத்துலதான் இருக்கு. இந்த ஹிருதய கமலம் இருக்கணும், அங்கதான் மனசு இருக்கு. மனசுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. மனசுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. பின்னாடி நன்னா பார்க்க போறோம். ஏன் இப்ப அடிக்கடி இதையே சொல்லிட்டு இருக்கேன்னா, இதை கேட்டுட்டு இவ்வளவுதான சுவாமி, இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானேன்னா, இதனுடைய காரியங்கள் என்னன்னு தெரிஞ்சு பார்க்க போறோம். இப்ப மனசுக்கு என்ன முக்கியமான ஒரு விஷயம் என்ன, தனிச்சிறப்புன்னா, நாம் சம்சார பந்தப்படுத்துவதற்கு அதுதான் காரணம். சம்சாரத்துக்கு மோட்சம் போகிறதுக்கு அதுதான் காரணம். மனையேகி மனுஷியானம் காரணம் பந்த மோட்சையே. மனையேவகி மனுஷியானம் காரணம் பந்த மோட்சையேன்னு இருக்கு. மனசுதான் காரணம். ஒண்ணுமில்லை, காலட்சேபத்துக்கு வந்து போகணும். எத்தீந்த பத்த தீபிகா காலட்சேபத்துக்கு வந்ததுக்கு காரணம் மனசுதான். வராததுக்கு காரணம் அதே மனசுதான். மனசு வச்சா நடந்துடலாம் சுவாமி, மனசு இல்லைன்னா உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லணும். எல்லாமே மனசுதான். அப்ப நாம் இந்த சம்சாரத்தில் இருப்பதற்கு காரணம் மனசுதான். சம்சாரத்தில் மோட்சத்துக்கு போறதுக்கு காரணம் மனசுதான். அதத்தான் ஆழ்வார்கள் மனசை கொண்டாடுவார். முந்துற்ற நெஞ்சே நல்ல நெஞ்சே நாம் துழுதும் நம்முடைய நம்பெருமான் அள்ளிமாதர் பொல்கன் என்ற 1000 தோளுடையன். இது சிங்கவேல் குன்றம் அகோபல் கேத்திரத்துக்கு திருமங்கியாழ்வார் பாசனம். ஆச்சரியமான பாசனம். அது எதுக்கு சொல்ல வந்தன? நல்ல நெஞ்சே நாம் தொழுதும். நெஞ்ச நன்னா கொண்டாடுவார். நெஞ்சமே நல்ல நல்லை
உன்னை பெற்றால் என் செய்வோம், இனி என்ன குறை வேணும்? உன்னை பெற்றுட்டனே, நீ என்னோட இருக்கியே, எனக்கு நீ சகாயம் பண்ணிட்டு இருக்கே, இதை விட எனக்கு என்ன வேணும்? ஆழ்வார் நெஞ்ச பார்த்து கேட்கிறார் இல்லையா? அப்ப நெஞ்ச கொண்டார் இல்லையா? மனசு என்பது நல்லதை செய்யும், அந்த கெட்டதையும் செய்யும். என்ன சுவாமி செய்யும் சொல்லும். மனசு செய்யாது, மனசு காரியம் பண்ணுமா? அது கர்மேந்திரியம் இல்லையே, ஞானேந்திரியம் தானே. அப்ப மனசு என்ன பண்ணும்? நல்லதையும் சொல்லும், கெட்டதையும் சொல்லும். இந்த ரெண்டையும் சொல்லிட்டு பேசாம இருக்கும். இப்படி பண்ணினியானா இந்த நன்மை கிடைக்கும், இப்படி பண்ணினியானா இந்த தீமை கிடைக்கும். ரெண்டுத்தையும் சொல்லிட்டு பேசாம இருக்கும். முடிவு எடுக்காது. ஆனா புத்தி என்பது என்ன பண்ணும்னா உறுதியான முடிவு எடுக்கும். புத்தி கார்த்தாரோட இதை நம்ம பார்த்தோம். புத்தி உறுதியான முடிவு எடுக்கும். இப்ப புரியத்துக்காக சொல்றேன். மனசுக்கும் புத்திக்கும் இருக்கக்கூடிய நிலை என்ன? கார்த்தால பார்த்தோம் பாகவதத்துல. மனஸ்தத்துவம் என்ன பண்றது? புத்தின்னு ஒரு பெண்ணை கற்பனை பண்ணிட்டார் அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்ப இந்த மனஸ்தத்துவம் என்ன முடிவு எடுக்கிறது? ரெண்டு முடிவு எடுக்கும். நல்லதையும் சொல்லும், தீயத்தையும் சொல்லும். ஆனா முடிவு எடுக்காது. ரெண்டுத்தையும் சொல்லும், முடிவு எடுக்காது. ஆனா இது என்ன பண்ணும்னா இது முடிவு எடுக்கும். புத்தி என்பதுதான் உறுதியான முடிவு எடுக்கும். என்ன முடிவு? உறுதியான முடிவுன்னா சரியான முடிவு எடுக்கணுமோ, நல்ல முடிவு எடுக்கணுமோ? புரியத்துக்காக சொல்றேன். ஒரே நாள்ல 2 கல்யாணம் வந்துடுது. ஒரே நாள்ல 2 கல்யாணம் வந்துடுது. இப்ப 2 கல்யாணத்துக்கு போகவே முடியாத ஒரு நிர்பந்தம். ஏன்னா ரெண்டுமே ஒரே நேரத்துல முகூர்த்தம், ரெண்டும் வெவ்வேறு திக்குல இருக்கு. இந்த கல்யாணத்திலிருந்து அந்த கல்யாணத்துக்கு போகணும்னா குறைஞ்சபட்சம் 6 மணி நேரம் ஆகுது. அந்த கல்யாணத்துக்கு இந்த கல்யாணத்துக்கு இன்னும் குறைஞ்சபட்சம் 6 மணி நேரம் ஆகுது. அப்ப கல்யாணத்துக்கு போக முடியாது. ஒண்ணுதான் போகணும். அப்ப முடிவு எடுக்கணும். இப்ப என்ன பண்ணணும்னா, இப்ப இது வம்பு. என்ன வம்புன்னா, இதுக்கு நீ அங்க போனா இந்த வம்பு கிடைக்கும், இங்க போனா இந்த பரிசு கிடைக்கும், ரெண்டையும் மனசு சொல்லும். என்ன பண்ணும்? யாரோ பந்துக்களுடைய கல்யாணம், இங்க யாரோ நண்பர்களுடைய கல்யாணம். பந்துக்களுடைய கல்யாணத்துக்கு போறேன்னா ஏதோ வம்பு கிடைக்கும், இங்க நண்பர்களுடைய கல்யாணம் பண்ணா ஒரு பரிசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டையும் மனசு சொல்லும். ஆனா எங்கு போகணும்னு அது சொல்லாது. மனசு என்ன பண்ணும்னா எங்கு போகணும்னு சொல்லாது. முடிவு எடுப்பது புத்தி. என்ன புரிஞ்சுக்கணும்? மனசு வேறு புத்தி வேறு. காத்தால் கூட பார்த்தோம் நம்ம. இது ரொம்ப நன்னா புரிஞ்சுக்கணும். மனசே புத்தி இல்ல, புத்தியே மனசு அல்ல. மனசு நமக்கு இருக்கிற நிலையை தெல்ல தெளிவா காட்டி கொடுக்கும். முடிவு எடுக்கக்கூடிய தன்மை யாருக்குன்னா புத்திக்கு தான். அந்த புத்தி என்ன பண்ணும்? புத்தி முடிவு எடுக்கணும். புத்தினா அது என்ன பண்ணும்னா அகங்கார மனசா இருந்தா என்ன வருதுன்னா தேகமே ஆத்மா, அனகமான தேகத்தை ஆத்மா நினைக்கிற இல்லையா? இது மனோவியாபாரம் தான். தேகாத்ம அபிமானம் எல்லாம் மனசால் தான் நடக்கிறது. எதுக்கு சொன்னோம்னா அகங்காரமோ மமக்காரமோ இதெல்லாம் எதனால இருக்குது? மனசால இருக்குது. அப்ப உறுதியான முடிவு எடுப்பது மனசுதான். மனசு சிந்திக்கிறது. அது நம்முடைய இதய குணத்துக்குள்ள இருக்கும். இந்த வியாபாரம் எல்லாம் பார்க்கும். பந்தத்துக்கும் மோட்சத்துக்கும் காரணமா இருப்பது எது? மனசு. மனையே மனுஷானம் காரணம் பந்த மோட்சையும் தெரிவிக்கிறாள் இல்லையா? ஏன்னா கண்ட விஷயத்துல ஆசை வைத்த மனசா இருந்தா திரும்ப திரும்ப சம்சாரம் தான். சம்சாரம். பட்டில நீசனம் முட்டவன் என்றவன் பட்டிலையாய் அவன் முற்றிலடங்கே. பட்டில நீசனம் முட்டவன் என்றவன் பட்டிலையாய் அவன் முற்றிலடங்கேன்னு தெரிவிக்கிறாள் இல்லையா? பற்றில்லாத மனசா இருந்ததுன்னா என்ன பண்ணும்? பகவான் திருவடியை பத்தும். பகவான்கிட்ட பத்து இருக்கணும், மற்ற விஷயத்துல பட்டு இருக்கப்படாது. அதான் வைராக்கியம். பகவானை தவிர மற்ற விஷயத்துல வைராக்கியம் இருக்கணும். பகவான்கிட்ட என்ன இருக்கணும்? ஆசை இருக்கணும், நிராசையா இருக்கப்படாது. இது சொல்ல வந்த. அப்ப பற்றற்ற கண்ட விஷயத்துல ஆசை வச்ச மனசா இருந்ததுன்னா திரும்ப சம்சாரம் தான். சம்சாரம் சாகனம் கோரம் அனந்த கிளேச பாகனம் சம்சாரம் தான். விஷயத்தில் ஆசை இல்லாத பற்று இல்லாத மனசா இருந்தா மோட்சம்தான். அப்ப என்ன தெரியுது? ஒரே மனசுதான் பந்தத்துக்கும் காரணமா இருக்கு, அதே மனசுதான் மோட்சத்துக்கும் காரணமா இருக்கு. கண்ணனே கீதையில சொல்றான், உன் மனத்தால் தான் உன்னை நீ உயர்த்தி கொண்டான்னு சொன்னா. உன் மனசாலே நீ உயர்த்திக்கலாம். உன் மனசே உனக்கு நண்பனாவும் இருக்கு, உன் மனசே உனக்கு எதிரியாவும் இருக்கு. அப்ப மனசே ரெண்டுவா இருக்குனே. நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த மனசை நன்னா தட்டி கொடுத்து தட்டி கொட்டி என்னென்ன பண்ணுவாங்க பண்ணி 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 நம்ம பக்கம் இழுத்துக்கணும்.
நம்ம பக்கம்னா என்ன பக்கம்? ஆத்ம பக்கம் எடுத்துக்கொள்ளணும். ஆத்மாவுக்கு இந்த சத்துவகுணமே இருக்கு. அந்த சத்துவகுணத்தோடு இருக்குதே பகவான் இருக்கார், அவன் திருமையில என்ன நன்னா அனுபவிக்கலாமே அப்படி சொல்றது இல்லையா? அதான் அப்ப அதான் கண்ணன் தெரிவிக்கிறார், அர்ஜுனா உன்னை நீயே உயர்த்தி கொள்ளாமே, உன் மனத்தாலே நீ நீ படுகோயிலை நீ விட போறாய். நீ படுகோயில சில பேர் யாரால கேட்டேன், அவன் வாயாலே அவன் கேட்டான் சுவாமி. சில பேர் இந்த வார்த்தை சொல்லப்படாது, இருந்தாலும் புரியத்துக்காக சொல்றேன். அவன் வாயாலே அவன் கேட்டான் சுவாமி. வாயால கேட்டான்னா வாய் எதா சொல்லித்தானா? மனசு நினைச்சதை வாய் சொல்லித்து. மனசு என்ன நினைச்சது? தீயதை நினைச்சது. தீயதை சொன்ன உடனே உடனே கட்டுப்பட்டு தரணும். தெரியுது இல்லையா? அதைத்தான் தெரிவிக்கிறது. உன் மனதை நீ படுகொலை பண்ண, ரெண்டுமே மனசுதான் காரணம். மனசு மோட்சத்துக்கும் காரணம், அதே மனசே சம்சாரத்துக்கும் காரணம். மனசுல ஆக இதெல்லாம் இது வரைக்கும் பார்த்துட்டோம் மனசு விஷயம். இப்ப சப்தஸ்பர்ச ரூப ரசகந்தங்கள் தன்மாத்திரைகள் சொல்றேன். இது எங்கிருந்து? தாமச அகங்காரத்திலிருந்து உருவானது. சப்த பஞ்ச பூதங்கள், பஞ்ச தன்மாத்திரங்கள் இல்லையா? பஞ்சபூதங்கள், மறுபடியும் சொல்றேன், பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள் சாத்விக அகங்காரத்திலிருந்து உருவாயிட்டு. தாமச அகங்காரத்திலிருந்து உருவானது எது? சாரி, பஞ்ச தன்மாத்திரைகள். தாமச அகங்காரம் உருவானது பஞ்ச தன்மாத்திரைகள், பஞ்ச பூதங்கள். பஞ்ச தன்மாத்திரைனா என்ன? பஞ்சபூதங்கள்னா என்ன? பஞ்சபூதங்கள்னா பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம். நிலம், நீர், எரி, கரவிசும்பு, எரிவலி, நீர், நிலம், இவை மிசை வரன்னவில் திரள்வழி அலிபறையா நின்ற அப்படின்னு தெரிவிக்கலையா? நீராய், நிலனாய், தீயாய், காலாய், நெடுவானாய், சீரா, சுடர்கள் இரண்டாய் அவ்வளவு தெரிவிக்கிறா இல்லையா? இதெல்லாம் பஞ்சபூதங்கள். நீர், நிலம், காற்று, வாயு, பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம். அது தெரியாது. பஞ்ச தன்மாத்திரன்னா என்ன சுவாமி? பஞ்ச தன்மாத்திரன்னா என்ன? தன்மாத்திரன்னா ஒரு நிலைக்கு வரல, பழைய நிலையில இல்ல, இந்த ரெண்டாம் கட்டம் சொல்றா பாருங்க, அதுக்குதான் தன்மாத்திரைன்னு பேரு. பிரியத்துக்கா சொல்றேன். இந்த நிலையிலும் இல்ல, அந்த நிலையிலும் இல்ல, மத்தியமான ஒரு நிலை, ரெண்டாம் கட்டம் நிலையில இருக்கு சுவாமி. சில பேர் சொல்றாங்க, சுவாமி ஒண்ணு நீங்க அந்த பக்கம் பேசுங்கோ, இல்ல இந்த பக்கம் பேசுங்கோ, நீங்க அங்கேயும் ஒரு மாதிரி இங்கேயும் ஒரு மாதிரி இருக்கல, நீ என்ன சுவாமி இந்த மாதிரி பச்சோந்தி மாதிரி இருந்துட்டு இருக்கேன்னு சொல்றா பாருங்க. அந்த மாதிரி இல்ல, இதுதான் இந்த வஸ்துவா எடுத்துக்கலாம். வஸ்து இந்த வஸ்துவாவும் இல்லை, அந்த வஸ்துவும் இல்லை, இந்த ரெண்டு வஸ்துக்கும் கலந்த இல்லாத ஒரு நிலை இருக்கு. அந்த நிலைக்கு தான் தன்மாத்திரைன்னு பேரு. அப்படின்னா எக்ஸாம்பிள் சொல்றேன், பால் இருக்கணும், பால் தயிராகுமோனோ தானம் ஆகுமே சுவாமி. ராத்திரி 9 மணிக்கு நல்லா படுக்கிறதுக்கு முன்னாடி உரக்கு ஊற்றி வச்சோம்னா ஒரு துளி, நிறையெல்லாம் போட்டா புளிச்சிடும், ஒரு துளி உரக்கு ஊற்றி வச்சு நேரம் நல்லா மூடி வச்சுட்டோம்னா என்ன பண்ணுவோம்? கார்த்தால 6 மணிக்கு வச்சா பெருமாளுக்கு திருவாராதனுக்கு தயிர் சாதம் பண்ணிடலாம், ஒண்ணு சிரமமே பண்ணிடலாம். ஒரு சுவாமி என்ன பண்ணார், இது எப்படி இது தயிராகுது, எப்படி தயிராகுது அப்படின்னு பாக்கணுன்றதுக்காக ராத்திரி 9 மணிக்கு உரக்கு வச்சு வச்சுட்டார். பாலை நல்லா காய்ச்சினார், 6 பேர் எடுத்து உரக்கு ஊற்றி வச்சார். ஊற்றி வச்சு வந்தேன், இவருக்கு ராத்திரி 12 மணிக்கு ஏதோ சத்தம் கேட்டுது கொல்ல பக்கம். என்ன சத்தம் கேட்டுச்சு, எது கேட்டது அப்படியே சுத்தி பத்தி எல்லாம் பார்த்தார். திருட யாரா வந்திருக்கானா என்னவா அப்படின்னு பார்த்தார், பக்தனையும் காணும். அப்படியே சுத்தி வந்து 1 மணி ஆயிடுத்து. 1 மணி ஆகுமே இவருக்கு தூக்கம் சரியா வரல. அதனால என்ன பண்ணார், பால் உரக்கச்சமே பால் தயிர் ஆயிட்ட பார்க்கலான்னு பார்த்தார். பார்த்த உடனே அது தயிரான நிலையில இல்ல, பாலான நிலையிலும் இல்ல. புரியுதா? இது தயிரான நிலையில வந்துட்டுனா கெட்டியா போயிடும், பாலான நிலையில இருக்குன்னா தண்ணியா இருக்கும். இப்ப அது எப்படி இருக்குன்னா செமி சாலிடா இருக்கு, கட்டியாவும் இல்லாம தண்ணியாவும் இல்லாம இந்த மாதிரி இருக்கணும். இந்த நிலை இருக்கணும். இந்த நிலைக்குத்தான் என்ன பேரு? இந்த நிலைக்குதான் தன்மாத்திரைன்னு பேரு. இந்த நிலைக்கு தான் தன்மாத்திரைன்னு பேரு, பஞ்ச தன்மாத்திரை. இந்த நிலைக்கு தான் பேரு. அப்படின்னா இன்னும் பிருத்திவி ஆகல, அப்பு ஆகல, வாயு ஆகல, ஆகாசம் ஆகல, அதே போல நெருப்பு ஆகல. இந்த நிலையில் இருக்கணும். இதுக்குதான் ஆகாம அதே நேரத்துல முதல் நிலையாவது இருக்கான்னா அந்த நிலையில இல்ல, அந்த நிலையிலிருந்து மாறிட்டு அடுத்த நிலைக்கு பூர்ணமா வரல.
நடுநிலையா இருக்கணும். அதுக்குதான் பஞ்ச தன்மாத்திரைன்னு பேரு. அந்த பஞ்ச தன்மாத்திரைகள் தாமச அகங்காரத்திலிருந்து உருவாருது. சரி, இப்ப இந்த பஞ்ச தன்மாத்திரங்களுக்கும் இந்திரியங்களுக்கும் தொடர்பு உண்டு. இந்திரியங்கள் இது சுவாமி. சப்த பஞ்ச தன்மாத்திரைகள் இது சப்த, ஸ்பரிச, ரூப, ரச, கந்தம். இதுக்கும் இந்த இந்திரியங்களும் தொடர்பு உண்டு. சப்தத்திற்கும் இந்திரியத்துக்கும் தொடர்பு உண்டு. இந்திரியங்கள் இது கண், காது, மூக்கு, நாக்கு, தோல்னு பார்த்தோமோ ஞானேந்திரியங்கள். அதுக்கும் தொடர்பு உண்டு. அதே போல ரூபத்துக்கும் தொடர்பு உண்டு. அதே போல பரிசத்துக்கும் தொடர்பு உண்டு. இதை நம்ம கிரகிக்கிறவனோ கிரகிக்கக்கூடிய நிலைக்கும் தொடர்பு உண்டு. ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் சம்பந்தம் உண்டு. அப்ப என்ன, கண் என்கிற பார்க்கிற இந்திரியத்தோடு சம்பந்தம் உண்டு, காது என்கிற கேட்கிற இந்திரியத்தோடு சம்பந்தம் உண்டு, மூக்கு என்பது முகர்ற இந்திரியத்தோடு சம்பந்தம் உண்டு, நாக்கு என்கிற ருசிக்கிற இந்திரியத்தோடு சம்பந்தம் உண்டு, தோல் என்கிற தொடு உணர்ச்சியை இருக்கக்கூடிய இந்திரியத்தோடு சம்பந்தம் உண்டு. எப்படி சம்பந்தம்னா, ரூபத்துக்கும் ஒரு இந்திரியத்துக்கும் தொடர்பு உண்டு, ஸ்பரிசத்துக்கும் ஒரு இந்திரியத்துக்கும் தொடர்பு உண்டு. அதை நம்ம கிரகிக்கணும் இல்லையா, கிரகிக்கிற சம்பந்தம் உண்டு. அதான் பகவான் அதுல முதல்ல சப்தத்துக்கு தொடர்பு இருக்கணும். சப்தத்துக்கு தொடர்பு எது? காது. அந்த காது அதே போல ஸ்பரிசம் தொடு உணர்ச்சி இல்லையா, தொடு உணர்ச்சிக்கு தொடர்பு எது? தோல். தோல் தானே தொடு உணர்ச்சி தொடர்பு. சப்தத்துக்கு தொடர்பு நம்ம பேசிட்டு இருக்கேன், நீங்க கேட்கிறேன், எதோட நீங்க கேட்கிற? காதால தானே கேட்கிறேன். அப்ப சப்தத்துக்கு தொடர்பு காது, தொடு உணர்ச்சிக்கு தொடர்பு தோல். அதே போல ரூபம், நீங்க அடியை பாக்குற இல்லைனோ, இது உருவம் தெரியணும். இந்த ரூபத்துக்கு தொடர்பு எது? கண்ணு. கண் இல்லைன்னா தேவன் நீங்களே என்ன பார்க்க முடியாதுனும். அப்ப ரூபத்துக்கு தொடர்பு கண்ணு. ரசம் இருக்கணும். ஆக்கல போட்டு சுவாமி சுவாமி திருவள்ளிக்கணி சக்கர பொங்கலா இருக்கு, ரவணனா இருக்குன்னு சொல்றோம். அப்ப ரசத்துக்கு தொடர்பு எது? நாக்கு. அதே போல கந்தம், வாசனையா இருக்கு சுவாமி, இது என்ன சுவாமி? இது திருவரங்கத்துக்கு சாந்தா. சாந்தனா சந்தனன் பேர். அந்த அந்த சாந்த அந்த சந்தனமா, அந்த சந்தனமான்னு கேட்கிறாங்களோ. அப்ப அது எது? மூக்குக்கு இருக்கக்கூடிய தொடர்பு. அப்ப கந்தத்துக்கு தொடர்பு மூக்கு. இந்த அஞ்சையும் படைத்தார். அப்ப என்னன்னா, கிரகிக்கக்கூடிய சக்தியை கொடுத்தார். அஞ்சையும் கிரகிக்கக்கூடிய சக்தி, கண்ணுக்குண்டான சக்தி, காதுக்குண்டான சக்தி, மூக்குக்குண்டான சக்தி, நாக்குக்குண்டான சக்தி, தேஜஸ் தோல் என்று சொல்லக்கூடிய தோலுக்குண்டான சக்தி. இந்த அஞ்சையும் கிரகிக்கூடிய சக்தி. இந்த அஞ்சையும் பஞ்சபூதங்களிலே வைத்தார். இந்த அஞ்சையும் பஞ்சபூதம். இந்த அஞ்சையும் தனித்தனியா நிற்காது. சப்தம் எங்க நிற்கும் சுவாமி? சப்தம் எங்க இருக்கும்? சப்தம்னு சொன்னால ஆகாசத்துல இருக்கும். பழைய பேஷண்ட் கேட்கணும், பேஷண்ட் இருக்கிறது நீங்க கேட்கிற இல்லணும். எப்படி வருது? ஒரு குழா வச்சிருக்கேன் சுவாமி, குழாயிலிருந்து வருது. இல்ல இல்ல இல்ல, ஆகாசம் இடைவெளி இருக்கு இல்லையா, அந்த இடைவெளி தான். அப்ப சப்தம்னாலே ஆகாசத்துல இருக்கும். ஸ்பரிசம் என்றாலே எங்க சுவாமி இருக்கும்? தொடுகிற நூணும், தொட்டா தெரியுது. அது எங்க இருக்கு? வாயுவல் இருக்கும். தென்றல் நன்னா தொடர்ந்து சுவாமி, நல்லா குளிர்ந்த காற்று அடிக்கடி சொல்றோம். அப்ப ஸ்பரிசம் தொடு உணர்ச்சி என்பது வாயுல இருக்கும். ரூபம் எங்க இருக்கு? உருவம். ரூபம்னா உருவம். உருவம் எங்க இருக்கு? அக்னியில உருவம் இருக்கும். அக்னி ஒரு உருவத்தோடு தான் எரியும். எந்த அக்னி வேணா பாருங்க, அக்னி நெருப்பு எரியதா? எரியறதுன்னா ஒரு உருவம் வந்துடும். இப்பெல்லாம் யாகம் பண்றச்சு சுதர்சோமனா வச்சுக்க, கண்ணனே தேய்க்கிறான் பாருங்கோ, உள்ளாங்கல் வச்சிருந்து அந்த மாதிரி செவசாய்க்கிறான். இந்த பூர்ணாவதி வரைச்சு அந்த மாதிரி இருக்கு பாருங்கோ அப்படின்னு அந்த மாதிரிலாம் போட்டோ எல்லாம் எடுக்கிறான். எடுக்கட்டும். அப்ப ரூபம்னு சொன்னாலே அக்னியில இருக்கு. ரசம்னு சொன்னாலே ரசம் எங்க சுவாமி இருக்கு? சுவாமி தாவிரவன்னி தீர்த்தம்னா அது ஒரு தனி ரசம் தான். காவேரி தீர்த்தம்னா தண்ணீர் பொன்னி திறக்கையால் அடிவர பண்ணி கொள்ளும் கருமணியை கோமணத்தை கண்டு கொண்டு என் கண்ணினைகள் என்று கொழு கணிக்கும் நாளேன்னு இருக்கிறா இல்லையா. அப்ப காவேரி தண்ணீர்னா அது ஏன் சிறுவாணி கோயம்புத்தூர் ரொம்ப பிரசித்தி. அந்த திருவாணி தண்ணீர் தெரியுது. அப்ப என்ன, ரசம்னு சொன்னாலே தண்ணீர் கிடைக்கிறது. கந்தம்னு சொன்னா என்ன சுவாமி? கந்தம்னா வாசனை. வாசனை என்ன? பிருத்திவியான பூமி, மண் வாசனை சொல்றோம். அங்க எங்கேயோ மழை பெஞ்சிருக்கு சுவாமி, மண் வாசனை வருதுன்னு சொல்றோம். அப்ப இருக்கணும். அப்ப பஞ்ச தன்மாத்திரைகளை கிரகிக்க 5 இந்திரியங்கள். பஞ்ச தன்மாத்திரைகள் எது? சப்த, ஸ்பரிச, ரூப, ரச, கந்தம். இதுக்கு 5 இந்திரியங்கள் எது? கண், காது, மூக்கு, செவி,
நாக்கு, தோல் தெரியுது. ஆக இந்த அஞ்சையும் ஆசிரியத்திருப்பது 5 பூதங்கள். இந்த சத்தஸ்வர ரூப ரசத்தங்களே எது நன்னா இருப்பிடமா இருக்கு? பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்களை இந்த 5ம் ஆசிரியத்திருக்கு. பஞ்சபூதங்களை இந்த 5 ஆசிரியத்திருக்கும். சரி, இதற்கு தலைவர் யார்? சரி, ஆக நம்முடைய 5 இந்திரியங்களை கிரகிக்கும். இப்ப 15 ஆயிடுத்து. பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள், அதுக்கு மேல பஞ்ச இந்திரியங்கள். பஞ்சபூதங்கள் 5, பஞ்ச தன்மாத்திரைகள் 5, பஞ்ச இந்திரியங்கள் 5. இப்ப 15 ஆயிடுத்து. மிச்சம் 5 கர்மேந்திரியம் 5. இதற்கு தலைவர் ஒருத்தர் இருக்காரு. அந்த தலைவர் தான் யாரு? மனசு. அந்த மனசு இப்ப 4, 5, 20. மனசு 1 21 தத்துவம் ஆயிடுச்சு. 21க்கு மேல 3 சேர்க்கணும். 24 தத்துவங்கள். நம்முடைய சம்பிரதாயப்படி, சாஸ்திரத்தின்படி 24 தத்துவங்கள் அச்சித் தத்துவம். தத்துவத்திரைத்துறை எடுத்திருக்கார். 24 தத்துவங்கள் அச்சித் தத்துவம். இப்ப கர்மேந்திரங்கள் 5, ஞானேந்திரங்கள் 5, பஞ்சபூதங்கள் 5, பஞ்ச தன்மாத்திரங்கள் 5, 4, 5, 20. மனஸ்தத்துவம் 1, 21. அதற்கு மேலே இன்னொரு 3 சத்துவம் சேர்க்கணும். அகங்காரம், மகான், மூலப்பிரகிருதி. அப்ப மொத்தம் 24 தத்துவம். இதத்தான் ஆழ்வார் 10ஆம் பத்துல தெரிவிக்கிறார். பொங்கைம்புலனும் பொறி 5ம் கரிமேந்திரியும் 5பூதம் எங்கு உயிரை பிரகிருதி மானாங்கார மனங்களே. அப்பனா இங்க ஒரு பிரகிருதின்னு சொல்லணும். பிரகிருதின்னு தான் நம்ம வந்து பாசனம் சொல்றது பிரகிருதின்னு சொல்லணும். ஆனா சம்ஸ்கிருத பாஷை பிரகிருதின்னு பேரு. எதுக்கு இதை சொல்லிட்டு இருக்கேன்னா, நாம தமிழ் பாஷையில சொல்றச்சே புரியத்துக்காக ஒண்ணு சொல்லிட்டேன். தமிழ்ல என்ன சப்தம் இருக்கு அந்த சப்தத்தை சொல்றோம். சம்ஸ்கிருதத்துல இந்த சப்தம் இருக்க சுவாமி, அதை நான் தமிழ்ல சொல்றேன்னா சம்பளப்படையாது. இப்ப புரியத்துக்காக விஷ்ணுன்னு இருக்கு இல்லையா, அது ஆழ்வாட்டு விட்டுன்னு பாடுறார். விட்டுலங்கு செஞ்சோதி தாமரை பாதம் கைகள் கண்கள், விட்டுலங்கு கருஞ்சுடர் மலையே திருவிடம்பு, விட்டுலங்கு மதியம் சே சங்கு சக்கரம் பரிதி, விட்டுலங்கு மதியம்மான் மதுசூதனனே அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்ப விஷ்ணு என்பதை விட்டுன்னு சொல்றாரு. நாம தான் சொன்னோம். அதே போல வேயர்த்தங்கள் குலத்துடித்த விஷ்ணு சித்தன் மனத்தேன்னு சொல்லப்படாது, விட்டு சித்தன் மனத்தேன்னு சொல்லணும். அதே சம்ஸ்கிருத பாஷையில சொல்லும் போது விஷ்ணுன்னு தான் சொல்லணும். ஆழ்வார் எந்த சப்தத்தை போட்டிருக்காரோ அந்த சப்தத்தை சொல்லணும். எதுக்காக இப்ப இதை சொன்னேன்னா, பொங்கைம்புலனும் பொறி 5ம் கரிமேந்திரியம் 5பூதம் எங்கு உயிரோய் பிரகிருதி அப்படின்னு சொல்லி பிரகிருதின்னு சொல்லணும். எங்கு உயிரோய் பிரகிருதி மானாங்கார மனங்களே. ஆக 24 தான் பிரகிருதி பிராகிருதம் என்பார்கள் இதில். ஆனால் இதில் ஒண்ணு என்னதுமா, இன்னொன்னு சொல்லி கேட்கணும். இந்த சப்தஸ்பரிச ரூபரச கந்தம் இருக்கு இல்லையா, இதுல கொஞ்சம் குழப்பம் இருக்கு. சுவாமி இத்தனை நன்னா தான் சொல்லிட்டு இருந்தேன், நன்னா கேட்டு இருந்தோம். இப்ப மறுபடியும் ஏதோ நடுவில் ஏதோ குழப்பம். ஒரு குழப்பம், இந்த குழப்பத்தை இப்ப சொல்ல போறது என்ன, ஒண்ணு நீங்க கவலைப்பட வேண்டாம். இந்த பின்னாடி பார்க்கலாம். இந்த குழப்பம்னா ஒண்ணுமே இல்லை. அதுல ஏதோ ஒண்ணு மாத்த போறோம். அந்த மாத்த போற தன்மையை எப்படி மாத்த போறோம்னு பார்க்க போறோம். இப்ப சப்தஸ்பர்ச ரூபரச கந்தம் இருக்கு இல்லையா, இவைகளை கொண்டு போய் அத்ரவியத்துல சேர்க்கணும். அத்ரவியத்துக்கும் இது திரவியம் கிடையாது. சப்தஸ்பரிச ரூபரச கந்தம் நல்லா புரிஞ்சுக்குங்கோ. இது அத்ரவியத்துல சேர்க்கணும். இது திரவியம் கிடையாது. சப்தஸ்பரிச ரூபரச கந்தம் 5ம் திரவியம் இல்லை. இல்லை ஏன் எப்படி சுவாமி பின்னாடி பார்ப்போம். அதான் குழப்பம், பின்னாடி பார்ப்போம். அதனால் அது அத்ரவியம். இதுல கொஞ்சம் குழப்பம் இருக்கு, இருந்தாலும் பின்னாடி பார்க்கணும். இதில் சப்தத்தை மட்டும் கிரகிக்கக்கூடிய இந்திரியம் எது? சப்தத்தை மட்டும் கிரகிக்கக்கூடிய இந்திரியம் காது. காது மட்டும் இந்திரியம் அல்ல. சரி சுவாமி, காது இருந்தா அவர் நல்லா கேட்பாரா? காது இருக்கு சுவாமி, கேட்க மாட்டா? காது இருந்தா கேட்காது. காது மட்டும் இந்திரியம் அல்ல. காதுக்குள்ள சூஷ்மமான ஒரு இந்திரியம் இருக்கணும். அது இருந்தா தான் காது கேட்கும். சில பேருக்கு காது இருக்கு ஆனா கேட்கறத, சுவாமி காது இருக்கு சுவாமி அவருக்கு, காது கேட்காதுன்றான்னு. இப்ப காது இருக்கு, இப்ப காது இருக்குன்னா காதுக்குண்டான இந்திரியம் இருக்குன்னு அர்த்தம் இல்ல. காது இந்திரியம் என்பது சூஷ்மமான இந்திரியம். அந்த காது இந்திரியம் இருந்தாதான் கேட்கும். அதனால்தான் சில பேர் காது நன்னா இருந்தாலும் காது கேட்கறது இல்லையே.
காக்கு கேட்பாததுக்கு காது இருந்தால் பாடாது, அந்த காதுக்குள்ள இருக்க இந்திரியம் இருக்கணும். சூஷ்மமான இந்திரியம் அங்க இருக்கணும். அந்த இந்திரியம் இருக்கணும். அந்த இந்திரியம் இருந்தா தான் அது நல்லா. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, காதுன்னு இருந்தா போரும், வாயில இருந்தா போறோம். வாய் பேசணுமே, பேசுவதற்குண்டான தன்மை இருக்கணுமோ. அந்த பேச்சு சாமர்த்தியம் என்பது, பேச்சு இந்திரியம் என்பது இருக்கணுமோ. அது சூஷ்மமான இந்திரியம், அதுவும் வேணுமோ. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அதே போல பாம்பு இருக்கணும். பாம்புக்கு காது கிடையாது. பார்க்கல, இப்ப காது எல்லாமே இருக்கு, பாம்பு கேட்டு இருக்கணும். பாம்பு இல்லையா சொன்ன, பாம்புக்கா அப்பனா கேட்காதானே? கேட்குமே. பாம்புக்கு காது கிடையாது. அப்ப பாம்புக்கு காது எங்க சுவாமி இருக்கு? கேட்குமா கேட்காதா? கேட்கும். காது இல்லாம கேட்குமான்னா, கண்ணுக்குள்ளேயே காது இருக்கு. கண்ணுக்குள்ளேயே காது இருக்கு. அது என்னமா சுவாமி? பாம்புக்கு கண்ணுக்குள்ளேயே காது வச்சிருக்கான் பகவான். காதுன்னு தனியா ஒரு இந்திரியம் கிடையாது. கண்ணுக்குள்ளேயே காது என்கிற இந்திரியத்தை வச்சிருக்கான். ஏன் இதை சொன்னேன்னா, காதுன்னு தனியா இருந்தாதான் நமக்கு கேட்குன்ற கிடையாது. அந்த இந்திரியம் பிரதானம். காது கேட்கக்கூடிய இந்திரியங்கள் இருக்கு இல்லையா, சூஷ்ம இந்திரியம், அந்த இந்திரியம் பிரதானம். ஏன் பிரதானம் சொன்னேன்னா, பாம்புக்கு காது இல்லையே, ஆனா கேட்கறது. அந்த காது என்கிற இந்திரியம் கண்ணுக்குள்ளே வைத்தபடியாலே அவனுக்கு, பாம்புக்கு கண்ணும் காதும் ரெண்டும் ஒன்று. காதே காது கிடையாது, கண்ணே காதா இருக்கு. கண்ணே காதா இருக்குன்னா, காது பண்ணக்கூடிய காரியத்தை கண்ணே பண்றது. அப்ப ஒரே இந்திரியங்களே ரெண்டு காரியத்தை பண்றது. கண் என்கிற இந்திரியமே கேட்கதையும் கேட்கறது, அதே போல பார்க்கறதும் பார்க்கறது. அதான் தெரியுது. இது பாம்புக்குண்டான தன்மை. ஒரே இந்தியம் தெரிவிக்கிறது இல்லையா? ஆனால் சப்தத்தை கிடைக்கக்கூடிய இந்திரியம் கண்ணுக்குள்ள இருக்கு இல்லையா? அதே போல ரூபத்தை மட்டும் கிடைக்கக்கூடிய இந்திரியம் கண்ணு. ரூபத்தை மாத்திரம் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கேன், தான் மூக்கால அவரை பார்த்தேன், செவியால அவரை பார்த்தேன், சேரவே இல்லையே சுவாமி. அப்ப என்ன, கண்ணால பார்த்தேன்னா சேரும், தெரியுது இல்லையா? அப்ப ரூபத்தை மட்டும் கிடைக்கக்கூடிய இந்திரியம் எது? கண்ணு. இது எல்லாருக்கும் கண்ணுக்குள் தான் கண்ணு இருக்கு. சில பேர் கண்ணு இருக்கு ஆனா பார்க்க தெரியாது. பாக்குறேன்னு கண்ணு இருக்கு, அப்படியே கண்ணு இருப்பார், ஆனா குச்சியை வச்சு அப்படியே வந்துட்டே இருப்பார். கண்ணு திறந்து இருக்கும், ஆனா பார்வை இருக்குன்னா இருக்காது. அப்ப கண் என்கிற உள் இந்திரியம் அது உள்ளுக்குள்ள இருக்கணும், சூக்ஷ்ம இந்திரியம் அந்த இருக்கணும், அது கண்ணுக்குள்ள இருக்கு. அதே போல ரூபத்தை கிரகிக்கக்கூடிய இந்திரியம் தான் கண். உருவத்தை, இன்னார், இவர் பெண், இவர் ஆண், இவர் இது மிருகமா இருக்கு, இது பட்சியா இருக்கு, இது மேஜையா இருக்கு, இது புஸ்தகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளியா, அந்த ரூபத்தை கிரகிக்கக்கூடிய இந்திரியம் தான் கண்ணு. இது எல்லாருக்கும் கண்ணுக்குள் தான் கண்ணு இருக்கு. அனைத்து கந்தம், அதுக்கப்புறம் என்னது? கந்தம், வாசனை. வாசனை இருக்கணும். வாசனையை மட்டும் கிரகிக்கும் சக்தி எது? மூக்கு. வாயால வாசனை பார்த்தேன் சுவாமி, வாயால பார்க்க முடியாது. மூக்கால தான் வாசனையை கிரகிக்க முடியும். ஏன்னா மூக்கால தான் கிரகிக்க முடியும். அப்ப வாசனை மட்டும் கிரகிக்கும் சக்தி இதுக்கு மூக்கு. அப்ப அந்த அந்த சக்தி மூக்கு நுனியில் இருக்கு. மூக்கு உள்ள போயாச்சுன்னு வச்சுக்கேன், அது கிரகிக்காது. அங்க ஒரு பண்டம் இருக்கு, கிட்டக்க போன வச்சுக்க, உரியத்துக்காக சொல்றேன், யாரும் தவறா நினைக்க வேண்டாம். காத்தால ஏதோ தேங்காய் போட்டு ஒரு கரிபதி பண்ணினா, தேங்காய் போட்டு ஒரு கடியன் பண்ணிட்டா, காத்தால 5:30-6 மணிக்கெல்லாம் பண்ணிட்டா, தலிகை சுவாமி வந்து பண்ணிட்டு போயிட்டா. இவர் 3 மணிக்கு சாப்பிடலான்னு கிட்ட வந்தார். நல்லா வெயில் காலம் அது. 3 மணிக்கு திறந்து பார்த்தார். திறந்து பார்த்தா ஒரு குப்புன்னு ஒரு வாசனை வந்துட்டு, என்ன சுவாமின்னா, சுவாமி கதையை வந்து போச்சு, அங்கேயே இருக்கு சுவாமி, இங்க போச்சுன்னு சொல்லிட்டு. இல்ல இல்ல, அது இருக்க வேண்டிய நிலைப்படி இல்லாம போயிடுச்சுங்க அப்படின்னு. ஏதோ ஒரு வாசனை வருதுன்னு, அந்த வாசனைய வாயால தெரிஞ்சுட்டாரு, மூக்கால தெரிஞ்சுட்டாரு. அந்த மூடிய திறந்தவன குப்புன்னு ஒரு வாசனை அடிச்சுக்கணும். அப்ப அது எங்க தெரியுது? மூக்கு நுனியில. மூக்கு நுனியில் தான் இருக்கு. சரி சுவாமி, யானைக்கு மூக்கு இருக்கா? யானைக்கு கிரகிக்கக்கூடிய சக்தி எதுமா இருக்கு? துதிக்கையில இருக்கு. அது கூட துதிக்கை நுனியில தான் இருக்கு. துதிக்கை நுனி இருக்கு இல்லையா, யானைக்கு துதிக்கை இருக்கணும், அந்த துதிக்கை நுனியில தான் இருக்கு. இது கிரகிக்கக்கூடிய சக்தி. இது இது எது? கந்தம், வாசனை. அதுக்கப்புறம் ரசம். இந்த ரசத்தை மட்டும் கிரகிக்கக்கூடியது நாக்கு.
அதுவும் நாக்கு எப்படின்னா, நாக்கின் நுனியில தான் எது ரசத்தை ரசிக்கணும். நாக்கின் நுனியில தான் ரசத்தை கிரகிக்கக்கூடிய சக்தி இருக்கு. இந்த நாக்குக்கு உள்ள போட்டு வச்சுக்கோ, நாக்குக்குள்ள அடிநாக்குல போட்டேன்னா அது அவ்வளவுதான் தெரியாது, அவ்வளவுதான் தெரியாது. அடிநாக்கில் போட தெரியாது. நாட்டின் அடியில போக போக அவ்வளவா தெரியாது. பிரியத்துக்காக சொல்றேன். வேடிக்கையா ஒரு சுவாமி சொல்லுவார், என்னன்னா ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஆகட்டும், சனாதன தர்மத்தில் இருக்கிறவர்களாகட்டும், நம்ம பாரத தேசத்திலேயே நம்ம ஏதாவது ஒரு பானத்தை அருந்துறோம்னு வச்சுக்கோங்க, குடிக்கிறோம்னா அது பாலா இருக்கட்டும், அல்லது மோரா இருக்கட்டும், அல்லது வேற ஏதாவது பகவானுடைய பானகமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அதை நம்ம அருந்தும் போது குடிக்கும் போது அப்படி தூக்கி தான் குடிக்கிறோம். சில பேருக்கு என்ன வழக்கம்னா, அதை இங்க வச்சுருவா, இந்த இடத்துல அப்படி ஒட்ட வச்சுப்பா, ஒட்ட வச்சு அப்படி எப்படி குடிக்கலாம் பாருங்க. அது சனாதன தர்மத்தின் பழக்கம் இல்லை, பாரத தேசம் கிடையாது. ஆனா இன்னைக்கு நிறைய அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்கு. அந்த பழக்கம் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கா. ஏன் பண்றா தெரியுமா? இவ ஏன் தூக்கி சாப்பிடறா தெரியுமா? சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவார். ஏன் ஸ்ரீ வைஷ்ணவாலும் சனாதன தர்மத்தில் இருக்கிறவாலும் ஏன் தூக்கி அநேகமா சேர்த்து சொல்லிடுறேன். காப்பியை சாப்பிடறச்ச அப்படி நல்லா இதுல வச்சு இதுல ஒட்டணும், ஒட்டிட்டு அது சூடா இருக்கணும். அந்த காப்பி சூடா இருக்கு, கையில பிடிக்க முடியாத சூடு இருக்கணும். ஆனா நாக்குல பறிச்சா அந்த சூடு கொஞ்சம் குறையணும். கையில பிடிக்கச்சு நம்ம ஒரு கச்சி வச்சு முடிச்சுடுவா, இதை இப்படி வச்சு நல்லா வச்சு புரிஞ்சா பாருங்க. இதெல்லாம் நம்ம தேசத்துடைய பழக்கமே கிடையாது. நம்ம தேசத்துக்கு பழக்கம் கிடையாது, வெளி தேசத்துடைய பழக்கம். சரி, நம்ம தேசத்துல ஏன் தூக்கி குடிக்கிறார்? எச்சம் பண்ணக்கூடாது, இது ஒண்ணு. அது இருக்கவே இருக்கு, எச்சம் பண்ணக்கூடாது, வாஸ்தவம் தான். அது மட்டும் காரணம் இல்லை, நாம எப்பவுமே அனன்யார்க சேஷத்துவம், அனன்ய சரணத்துவம், அனன்ய போகித்துவம் 3 உண்டு. பகவானை தவிர மற்றொருத்தருக்கு ஆட்படாதவன் நான், அனன்யார்க சேஷத்துவம். அனன்ய சரணத்துவம், பகவானை தவிர மற்றொன்று எனக்கு கதி கிடையாது, அவன் திருவடியே புகழ், இது அனன்ய சரணத்துவம்னு பேரு. அனன்ய போகத்துவம், அவனை தவிர மற்றொரு வஸ்து அனுபவிப்பதற்கு கிடையாது. இது என்ன புரிஞ்சுக்கோ, அவனை தவிர மற்றொரு வஸ்து அனுபவிப்பதற்கு கிடையாது அப்படின்னு நம்ம சம்பிரதாயத்தை வச்சுட்டு இருக்கோம். இப்ப ஏதோ ஒரு பானத்தை கொடுத்தா வச்சுக்கோ, இப்ப நம்ம இங்க நுனிநாக்குல வச்சுண்டு இங்க இதோட நல்லா ஒட்ட வச்சுண்டு அப்படி குடிச்சுன்னு வச்சுங்க, அப்ப நுனிநாக்குல இருந்து அந்த ருசி படுறது, அப்ப ருசி தெரியறது நுனிநாக்கு. உள்நாக்குல போனா ருசி தெரியாது. அப்ப நுனிநாக்குல ருசி தெரிஞ்சவனே என்னமா ஆனந்தமா இருக்கு, என்னமா ருச்சியா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணுனா, பகவான் அனன்ய போக்கியத்தை விட்டுடுவான். போக்கிய வஸ்து பகவான் தான், பகவானை தவிர மற்றொரு போக்கிய வஸ்துவே கிடையாது. இந்த ஸ்ரீவச்சன பூஷணத்துல சாஸ்திர சம்மதமா இருக்கக்கூடிய கணவன் மனைவி கூட அவர்கள் போகத்துல சேரலாம்னா கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கு. ஆனா அதுக்கு வேற மாதிரியே ஒரு அக்செப்ட் பண்ணி இருக்குன்னு வச்சுக்கோ, இருக்கட்டும். எதுக்கு சொல்ல வந்த, அந்த போகம் கூடாது. அந்த போகம் எதனால வருது? நுடிநாக்குல பட்டா வருதனோ. அதனால நம்மளுடைய பெரியோர்கள், முன்னோர்கள், பூர்வாச்சாரம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி தூக்கி சாப்பிடுவாங்க. தூக்கி சாப்பிடும் போது என்ன ஆகுன்னா, உள்நாக்குல படும். உள்நாக்குல பட்டு கொடுத்தோம்னா என்ன ஆகுன்னா, இவனுக்கு அந்த ருச்சி தெரியாது. ருச்சி தெரியலன்னா அந்த போகத்தை அனுபவிக்க மாட்டான். அந்த போகத்தை அனுபவிக்கிறன்னா இன்னும் கொண்டா கேட்பானா, கேட்க மாட்டான். சரி சுவாமி, எனக்கு உடம்பு நல்லா தெரியல, அது உள்ள போய் என்ன பண்ணுமோ அது பண்ணும். உள்ளுக்குள்ள போய் அது என்னென்ன பண்ண வேண்டுமோ அந்த காரியத்துல அதை பண்ணதான் போறது, அது பண்ணாம இருக்க போறது இல்லை. ஆனா நீ போக வஸ்து பகவானை தவிர மற்றொரு போக வஸ்து நினைக்கிறீனோ அது கூடாதுனோ. அதனாலதான் நுனிநாக்கு நம்ம பண்றதே கிடையாது. இப்ப இனிமேலாவது நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன் சுவாமி தூக்கி சாப்பிடுறோம். எச்சில் ஒண்ணு அது இருக்கவே இருக்கு, எல்லாருக்குமே உண்டு. ஏன்னா இது யாராவது அவ அப்படின்னால அவெல்லாம் ரெண்டுத்தையும் ஒத்து தட்டிட்டு சாப்பிடா, தட்டிட்டு அது இல்லாம உள்ளுக்குள்ள ஒரு குச்சி ஒண்ணு போடுறா, இவர ஒரு குச்சியில இருக்கிறா, அவர் ஒரு குச்சியில இருக்கிறா, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அது மாதிரிலாம் பண்றா. இதுக்கு இருக்கட்டும், அந்த மாதிரிலாம் கூடாதுன்னு சொல்லிருக்கு சாஸ்திரம். ஆக இப்ப என்ன நுனிநாக்குல பட்டதான் சுவைக்கிறது. ஏன்னா இது எதுக்கு சொல்லி என்னன்னா, அந்த ரசனையில இருக்கக்கூடிய விருப்பம் நம்ம படப்படாது. எந்த வஸ்துவா இருந்தாலும்
பகவான் அமுது செய்தபடியால் அதை சாப்பிடுறோம். ஆனா அது பகவானுடைய அமிர்தம், அவனுடைய பிரசாதமானபடியே எடுத்துக்கிறோம். ஆனா அந்த பிரசாதத்தை காட்டிலும் அவன் திருமேனி வடிவழ, அவனுடைய அனுபவம், அந்த அனுபவம் பிரதானமானதான். என்னதான் சில பேர் சாப்பிட இப்படி சாப்பிடுவா. நீங்க சில பெரியவர்கள்லாம் சாப்பிடணும், சில பேர் டீவா, அதெல்லாம் ஒத்துக்கப்படவில்லை, இருக்கட்டும். ஆக இப்படி அவ்வளவுதான். அதனால்தான் தான் யாருன்னு இந்த ரசம் இருக்கிறது விருப்பத்தை விடணும், இந்த ரசத்துல இருக்கிறது விருப்பத்தை விடணும் என்பதுக்காக தான் நுனு நாக்குல போட்டு சிவைத்து சாப்பிட மாட்டான். இந்த ரசத்தை விடணும். ஏன்னா ரசம் எது? ரசோவை சக ரசச்சு சேவாயாம் லப்வானந்தி பவதி. சாஸ்திரம் ரசம் ரசோவை சகா, ரசத்துக்கெல்லாம் ரசம் ஊட்டுபவன் பகவான். அதுதான் ரசம் தெரிவிக்கிறான் இல்லையா? அதனால இதில் என்ன வாசியம்னா, இது போக பூமி, போகத்தை அனுபவிக்கத்தான் இருக்கிறோம். நமக்கு ஏதாவது கொடுத்தா தூக்கி சாப்பிட ஆரம்பிக்கிறான் இல்லையா? எச்சில் பண்ணப்படாது, அது ஒண்ணு. தூக்கி சாப்பிட்டா ரசனை தெரியாது, ரசனை தெரியாது. அப்ப நான் நன்றாக ரசனையை நன்றாக அனுபவிக்கணும் என்பதற்காக தான் அப்படியே நாக்க நன்னா துழாவி தொழாவி 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 என்ன பண்றா, அது எச்சில் பட்டிருக்கா, என்ன பட்டிருக்கா, எது பட்டிருக்கா, அதெல்லாம் இல்லை, அப்படியே சாப்பிட்றாங்கன்னா அந்த போகத்தை அனுபவிக்க முடியும் இல்லையா? அப்ப நம் பெரியோர்கள் எல்லாம் எதனால தூக்கி சாப்பிட்றான்னா, நேர தொண்டை குடிக்கு போகணும், போயிட்டு வச்சுக்க, அப்ப ரசனையே தெரியாது, அதற்காக சாப்பிட்ற. அதனால சில பேர் ரசனைக்காக சாப்பிட்றா. என்ன சுவாமி, இன்னும் டிகாஷன் சரியா இல்லையே, இன்னும் கொஞ்சம் சக்கரை கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டுருக்கு, இன்னும் கொஞ்சம் அந்த 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 வர்ண கலாபம் ஒன்றும் சரியா வரலையே தெரிவிக்கிற பண்ணுவோம். அப்ப தொண்டைக்குள்ள குதிக்கு போயிட்டானா ரசனையே தெரியாது. அதனாலதான் மெதுவா நன்னா நாக்கால தொழா வரா, அது செய்யக்கூடாது. நாக்கால நன்னா என்ன எங்க சுவாமி சொல்லுவார், சாப்பிட்றதுக்கு 2 நிமிஷம் 3 நிமிஷம் சாப்பிடாதுங்க சுவாமி. ததியாராதனை இந்த மாதிரி பண்ண முடியுமா? அவ்வளவுதான் பண்ணலாமா? எல்லாத்தையும் இடுகன்னு போட்டுன்னு சாப்பிடணுமா? ஏன்னா சாப்பிட்டு அதுக்கு உழைக்கணும். அப்படியே சாப்பிட்டு ஒன்றும் மனப்பான்மை படுத்துட்டு இருக்கிறது இல்லை. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப தொழாவிட செய்யக்கூடாது. வாயை திறந்து அப்படியே போட்டுக்கணும்னா உப்பு இருக்கா இல்லையா, காரம் இருக்கா இல்லையா, எத்த பத்தியும் கவலை பண்ண வேண்டாம். ஆரியா பண்ணிருக்கா, ஏதோ 2 தடவை போட்டா உப்ப, ஏதோ காரத்தை 2 தடவை போட்டா, ஒண்ணுமே இல்லை சுவாமி. என்ன சுவாமி சாப்பிட்டேடா? ஆனா சாப்பிட்டேன், காரமா இருந்ததா சுவாமி, தெரியலையே எனக்கு, உள்ளுக்குள்ள போயிடுது புளிப்புதான் தெரியாது, அப்படியே சாப்பிடணும். ஆனா உள்ளாது வேலை செய்யும், உள்ளாது அதுக்கு என்ன சக்தியோ அந்த சக்தியை கொடுக்கக்கூடிய நிலை உள்ள செய்யணும். ஆனா இந்த ரசனையில் போய் வீணாக தள்ளிவிடக்கூடாது, அதற்காக தான் தூக்கி சாப்பிடணும். எதையும் எச்சில் பண்ணி சாப்பிடுறது கிடையாது அப்படின்னு. அடுத்தது ஸ்பரிசம். அடுத்து ஸ்பரிசத்தை மட்டும் பண்ணுவது, அதாவது தொடு உணர்ச்சி. இந்த தொடு உணர்ச்சியை கிரகிக்கக்கூடியது தோல். இந்த தோல் தான் தொடு உணர்ச்சி கேட்குது. எல்லாருக்கும் சரீரம் இருக்கும், சரி சுவாமி. இப்ப உடம்பு முழுதும் இருக்கு இல்லையா, தலையிலிருந்து கால் வரையும் முழுவதும் இருக்கு இல்லையா? இப்ப இந்த இந்த பல் ஸ்பர்ஷத்தை உணரவில்லை. அந்த பல் இருக்கு இல்லையா, கேசம், பல் இப்ப பல்ல தொட்டா ஏதாவது தெரியுமா? தெரியாது. முடிய தொட்டா ஏதாவது தெரியுமா? தெரியவே தெரியாது. கேசமும் உணரலையானோ? அப்ப சாமி, அப்ப கேசம்ங்கிற முடி, நகம், இதெல்லாம் மேலோட்டமா தொட்டா தெரியாது. நீங்க உடம்பு முழுவதும் பரிசம் என்கிறீரே, என்ன தெரியுமா ஆட்சேபம்? நாளைக்கு அடுத்த வாரம் தான் சொல்ல போறேன். எங்க தொட்டாலும் தோல் உணர்ச்சியா இருந்தா பண்ணி சொல்லிட்டு இருக்கணும். இப்ப ஒண்ணும் இல்லை, நம்ம சலூனுக்கு போனோம் வச்சுக்கோங்க, முடி வெட்டுறா, கையை வெட்டினா ரத்தம் என்னென்னமோ ஆயிடுறது, ஓஹோன்னு அழ வேண்டியதா இருக்கு, வலி இருக்கிறது. முடி வெட்டினா அழறமா? நன்னா வெட்டுங்கன்னு சொல்றோமோ? அப்ப அதுக்கு உணர்ச்சி இல்லையே சுவாமி. அது நகத்தை வெட்டுறோம், உணர்ச்சி இல்லையே சுவாமி. அப்ப நகை நுழைது இல்லையா? முடியும் வளருதணும், நகம் வளருதணும். எதனால உணர்ச்சி இல்லை? எதனால வலிக்கல? எதனால் ஆகல? எதனாலும் பின்னாடி பார்ப்போம். ஆச்சரியமான விஷயம். இப்ப இது வரைக்கும் என்ன பார்த்துக்கோம்? பஞ்ச இந்திரியங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள், என்னென்ன விஷயம் பார்த்துக்கோம். மேற்கொண்டு அதற்கு மேலே பிருத்தியுடைய விஷயத்தை பார்க்கணும். என்னன்னு பார்க்கணும். ஆழ்வாரம் பெருமானாட்சியை துள்ளியே சொன்னும் ஆச்சாரியம் திருடிகேசனம் பகவதால் திருவடிகளே தரணம். சந்தேகங்களை தான் அவசியம் கேட்கும்படி பிரார்த்திக்கிறேன். அடுத்த வாரம் காலக்ஷமம் எதா பிரகாரம் உண்டு, அவசியம் வரலாம். இப்ப ஏதாவது சந்தேகங்கள் இருக்கலாம்? சமஷ்டி இன்னொன்னு சொன்னேன், வெஷ்டி, வெஷ்டி, அத்வாரக சிருஷ்டி, சத்வாரக சிருஷ்டி.
அத்வாரகம்னா தானே செய்வது, சத்வாரகம்னா ஒருத்தரை குறுக்கே வைத்துக் கொண்டு செய்வது. சத்வாரகா சப்தத்திலே வந்து பண்ணும். சத்வாரக சது சத்வாரகா ஒருத்தத்தை குறுக்கிட்டு கொண்டு செய்வது. பிரம்மாவை குறுக்கிட்டு கொண்டு செய்யக்கூடிய, பிரம்மாவை எல்லாரையும் சிருஷ்டிக்கல, பிரம்மாவுக்கு அந்தரியாமையாக இருந்து கொண்டு அந்த காரியத்தை பகவான் தான் பண்றார். ஆனா அதுக்கு முன்னாடி அத்வாரக சிருஷ்டி இருக்கு, அந்த அத்வாரக சிருஷ்டிய யாருக்கும் கொடுக்கக்கூடிய தானே பண்றார். அது என்னது? 24 தத்துவம், பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள், அதே போல பஞ்ச பூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள், மனஸ்தத்துவம், மூலப்பிரகிருதி, மகான், அகங்காரம், இந்த 24 தத்துவம் தானே தானே தான் சிருஷ்டிக்கிறார். அது மட்டுமல்ல, அண்டகடாங்களை சிருஷ்டிக்கிறார். ஆனா மனுஷாலையோ மிருகத்தையோ செடி கொடியோ சிரிக்கிறார். அது பிரம்மாவின் துவாரா, அதுதான் சத்வாரக சிருஷ்டி. இல்ல இந்த வெஸ்ட் சிஸ்டர் ஆக்சுவலா என்ன சுவாமி நடக்கும்? எல்லாத்தையுமே படைச்சாச்சு, அப்ப எல்லாமே முடிஞ்சு போச்சு, அப்ப என்னதான் நடக்கும் வெஸ்ட்ல? அவர் படைக்கல. தேவர்களோ மனிதர்களோ மரம் செடி கொடிகளோ படைத்த வஸ்துவை வைப்பதற்கு இடத்தை பண்ணிடுவார். புரியுதா? முதல்ல ரெடியா இருக்கும். ஆமா, இடம் ரெடியா இருக்கும். அதுக்கப்புறம் மனுஷால படிக்கிறதுலாம் ஒண்ணுமே இல்லை, சின்ன காரியம் அது. ஏன்னா மனுஷால படிக்கிறது நம்ம என்ன சொல்றோம், கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் அவர் படிச்சிடறாரு. அதாவது ரா மெட்டீரியல் அவர் பண்ணிடுறாரு, அசெம்பிள் பண்றாரு, சேர்க்கிறாரு பிரம்மா. அவ்வளவுதான். அப்ப யார் பிரதானம்? சுவாமி ரூடி அர்த்தம் வந்து சிருஷ்டிகர்த்தான்னு உலகத்துல பிரசித்தியா வந்து பிரம்மா சொல்றா. ஆனா அது இல்ல. பேர் என்ன? சிருஷ்டிக்கு பிரம்மா, சம்ஹாரத்துக்கு சிவன், அதே இதுக்கு இதுக்கு பல இது காத்தலுக்கு அப்பவர் மட்டும் விஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு தவிர முத்தொழிலையும் பகவான் தான் பண்றார். அவளுக்கு அந்தரியாமா எடுத்துக்கொண்டு இதத்தான் ஆழ்வார் வேறு முதலாய் வித்தாய் அப்படின்னு எடுத்துக்கார். இது பின்னாடி வச்சு சொல்றேன். ஓகே சுவாமி. இல்ல மனுஷன்னா அந்த மனுஷனோட சரீரம், தேவர்னா தேவரோட சரீரம், அந்த இது அத கோர்க்கிறாரு. பஞ்ச இந்திரியங்கள், பஞ்ச பூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள் எல்லாமே அவர் சிருஷ்டிக்கிறாரு. கால் கர்மேந்திரியங்கள் அவனுக்கு நடப்பதற்கு கால அதெல்லாம் அவர் சிருஷ்டிச்சிடுறாரு. அதை சேர்க்கக்கூடிய தன்மை பிரம்மா பண்றாரு. ஓகே. ஆனாலும் பிரம்மா பண்ணல, பிரம்மாவுக்குள்ள இருக்க அந்தரியாமையா இருக்கிற அந்தரியாமே தானே பண்ணல, அவரே பண்றாரு. அவரே பண்ணல, அவருக்கு அந்தரியாமை. அதே வேதமே சொல்றது, அவருக்கு அந்தரியாமை இவர் தான் பண்றாரு, அவர் தான் ஒண்ணும் பண்றது. ஒருவேளை இந்த துவாரம்ன்றது அந்த ஒரு ஓட்ட மாதிரி, அந்த ஓட்டம் மூலமா அவர் மூலமா அப்படி அர்த்தம். துவாரான்னா இடையிட்டு கொண்டுன்னா அப்படி புரியறதுக்காக சொல்றேன். இப்ப வந்து தலிகோர்த்தர் பண்றார், தலிகோர்த்தர் பண்ணிட்டு இருக்கார். அதுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாம் அவர் வந்து போட்டுட்டார், தலிகை பண்ணிட்டே இருக்கார். அவருக்கு அசிஸ்டன்ட் இருக்காரு, அந்த அசிஸ்டன்ட் அவர் போய் அதெல்லாம் கிள்ளிட்டே இருக்காரு, கலந்துட்டே இருக்காரு, அடிப்பிடிக்காம கலந்துட்டே இருக்காரு. பார்த்தாரு, உப்பெல்லாம் இவர் போட்டாரு, காரம்லாம் இவர் போட்டாரு, திரண்டே இருக்காரு. அங்கிட்டு ஒரு சுவாமி வந்தாரு, சுவாமி ரொம்ப நல்லா பண்ணிட்டாருன்னாரு. இவரா பண்ணாரு எல்லாத்தையும். ஆனா கிண்டின்னு கட்சி இவர் இல்ல, வேற யாரோ கிண்டுறாரு. கின்றவரை பார்த்து இவர் தான் பண்றேன்னாரு. கிண்டத்துக்கு முன்னாடி என்னென்ன வேணும் அதெல்லாம் பிரதான தலிகை சுவாமி பண்ணிட்டாரு. அவர் அங்க இல்லை, அவர் அங்க இல்லாத வழியாலே இந்த சுவாமி தான் பண்ணாருன்னு லோகத்துல நினைச்சிட்டு இருக்கான். அது உண்மை இல்லை. இல்ல இப்ப இந்த துவாரன்னு வந்ததுக்கு அப்புறம் ஹரித்வார் திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. அப்ப ஏன் அதுக்கு பேரு ஹரித்வார்னு வந்துச்சு? அது மூலம் இல்ல இந்த துவாரம், அத்வாரம், சத்வாரம், அத்வாரகம் சத்வாரகம்னு பேரு. ஞாபகம் வந்துருச்சு. சமஷ்டி சிருஷ்டின்னு பேரு. உண்மையா பயங்கரமா இருக்கு சுவாமி, பெரிய விஸ்தாரமா இருக்கு. இனிமேதான் நிறைய வரப்போறது. தர்மபூத ஞானம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க பாருங்க, இப்படி இருக்கா சுவாமி, இதெல்லாம் நமக்கு தெரியவே இல்லையேன்னு தோணும். இந்த மூல பிரகிருதி வந்து மகான் அகங்காரமா மாறுறதெல்லாம் வந்து நம்ம மறுபடியும் அடியனுக்கு சொல்றேன், அப்படியே வந்து தானா நடக்கிற மாதிரி பிரகிருதி தான் வந்து மாறுதுன்ற மாதிரி நமக்கு. ஆனா அது அச்சித்துன்னு நமக்கு புரியுது. ஆனா அன்லஸ் வேற யாரும் சொல்ற வழி நம்மளா நினைச்சுக்கிறது அதுவா தானா மாறுது. அதாவது மாறாது, ஆனா அது அச்சித்வஸ்து மாறாது. பகவான் அதுதான் மூல பிரகிருதியை சரீரமாக கொண்ட பகவான் மகானை சரீரமாக கொண்ட பகவானாக மாறுகிறார்.
அப்பா மகானை சரீரமாக கொண்ட பகவான் அகங்கார சரீரமாக கொண்ட பகவானா மாறுறார். இதெல்லாம் விஷ்ணு புராணம் சொல்லப்பட்டிருக்கு. இவர் ரொம்ப சுருக்கமா எடுத்திருக்கார். இவர் விரிவா போயிட்டு வச்சுக்கேன், யதீந்திரமதி தீபிகாவை யாரும் எடுக்க மாட்டாங்க. சுவாமி தீபாஷியம் மாதிரி பெருசா இருக்கு சுவாமி, வேண்டாம் அப்படின்னு. அதான் சுருக்கிட்டாரு. அப்ப கடைசி அந்த பஞ்ச பூதங்கள்னு சொல்ற அந்த பிருத்வி தத்துவம் வரைக்கும் பெருமாள் வந்து அவர்தான் எல்லாமே சரீரமாக கொண்ட பெருமாள் வந்து பிருத்திவியாக மாறுகிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி அந்த அளவுக்கு. ஆமா, அவர்தான் மாறார். அதாவது பிருத்திவியை சரீரமாக கொண்ட பகவான் மகானை சரீரமாக கொண்ட பகவானாக மாறுகிறார். அவர்தான் மாறுறார். அவர்தான் எங்கும் நிறைந்தவர் விஷ்ணு அப்படின்லாம் சொல்றது அதான் போல இருக்குல்ல. எங்குமே இல்லாத இடமே இல்ல. அவர்தான் மாறுறது. அதுதான் பகுஸ்யாம் பிரஜாயையே, நான் பலபடியாக ஆக கடவேன். சங்கல்பமே இதுதான். இப்ப நான் பானை பண்றேன்னு வச்சுக்கோ, நாம் பானையாக ஆக கடவேன். நம்ம சங்கல்பம் இருக்குமா? பயவன் சங்கல்பம் பண்ணுவானா? நான் பானையை மண்ணை வைத்துக் கொண்டு பானை பண்ணுகிறேன் தான் சங்கல்பம் இருக்கும். ஆனா பகவான் அந்த பானையை பண்ண சங்கல்பம் எப்படி நிரூபிதமா இருக்கும்? நான் பானையாக ஆக போகிறேன். எவ்வளவு வித்தியாசம் பார்த்தார? கொயவன் சொல்றதுக்கும் பகவான் சொல்றதுக்கும் எத்தனை வித்தியாசம் வரும்? மண்ணை வைத்துக் கொண்டு நான் பானையை பண்ண போகிறேன் கொயவனுடைய வார்த்தை. மண்ணை வைத்துக் கொண்டு நான் பானையாக ஆக போறேன் இல்ல, நான் பானையாக ஆக போகிறேன். இதுதான். அப்ப மண்ணும் பகவான் தான். அது குண்டா. இதுக்குதான் உபாதான காரணம், சககாரி காரணம், நிமித்த காரணம். 3 காரணங்கள் பகவான் தான். வேர் முதலாய் வித்தாய். சூப்பர். ஆழ்வாருடைய சப்தம். ரொம்ப கேள்வி கேட்டுட்டே இருக்க மாதிரி. நான் அது வந்து அப்ப பிரம்மம் வந்து அப்ப மாறுற மாதிரி தெரியுதா சுவாமி? அதுவாக மாறுகிறேன் அப்படின்னும் போது அப்ப மாற்றம் அடைகிற அந்த அவர் மாறாதவர் தானே, அது மாறக்கூடாது இல்ல, அவர் சொரூபம் மாறாதது தானே. ஆனா மாறல, அவர் சரீரம் தான் மாறுறது. அப்பா, சொரூபம் மாறுதா? இப்ப நான் மாறினேனா? நான் மாறல, சரீரம் தான் மாறிட்டு. நான் அப்படியேதான் இருக்கு. நான் என்கிறது எதை குறிக்கும்? ஆத்மா. ஆத்மா மாறிட்டா? மாறவே இல்லையே. சரீரம் தானே மாறுது. சிறு வயசுல வேற இதே சரீரம் தான், அது வேற மாதிரியா இருந்தது. இப்ப 10 வயசு வேற மாதிரி இருந்தது, 20 வயசு வேற மாதிரி இருந்தது. மாறிட்டு வருதுன்னு இருக்கணும். அதே போல பிரம்மத்தின் சரீரம் தான் மாறுது, பிரம்மம் மாறல. அந்த சாஸ்திர விருத்தமே கிடையாது. அபிகாராய சித்தாய நித்யாய பரமாத்மனே சதைக ரூப ரூபாய விஷ்ணவே சர்வதிஷ்டவே. பிரம்மம் எப்பவுமே மாறவே மாறாது. ஜீவாத்மாவை சுரூபத்தால மாறாது, ஸ்வபாவத்தால மாறும். ஆனா பரமாத்மா சொரூபத்தாலும் மாறாது, ஸ்வபாவத்தாலும் மாறாது. ஸ்வபாவம்னா என்ன தெரியுமா? எடுத்துக்கொண்ட ஜீவாத்மா என்ன ஒரு சரீரம் எடுத்துக்கிறானோ, கர்மத்தின் துவாரா ஒரு சரீரத்தை எடுக்கிறானோ, அந்த கர்மத்தின் துவாரா எடுத்துக்கொண்ட சரீரம் மாறும். அதான் ஸ்வபாவம். ஆனா அந்த மாதிரி பகவானுக்கு கர்மத்தார சரீரமா இல்லையே. அவன் திருமேனியே பஞ்ச உபனிஷத் மயமான திருமேனி. அப்படி இருக்கச்சு அந்த திருமேனி என்ன பண்றது? அதுதான் மாறுறது. அது மாறுறதுன்னா என்ன? ஒரு துளியா விஷ்ணு புராணக்கார் தெரிவிக்கிறார். இப்ப நம்ம என்ன இருக்கிறோம்? இவ்வளவு பெரிய பிரபஞ்சம் வாங்கின சுவாமி, 7 14 லோகங்கள் ஒரு அண்டகடாகம். அந்த மாதிரி அண்டகடாகம் 10,000 அண்டகடாகம் பண்ணணும்னா அப்ப இவ்வளவு பெருசா இருக்கணும். அப்ப ஒரு திருமேனில நிறைய திருமேனி எடுத்துன்னு மாறுவாரான்னா, தன்னுடைய திருமேனில ஒரு சிறு பாகம் தான் மாறுமா. அதுதான் லட்சக்கணக்கான அண்டகடாகங்களை மாறுவது. இது விஷ்ணு புராணக்கார் பெரிய கணக்கே சொல்றாரு அதுக்கு, பராசர மகரிஷி. ஆனாலும் அந்த மாற்றம் வந்து கர்மாதீனமா இல்ல, அவருடைய சங்கல்பத்தால மாறும். சங்கல்பம் இச்சாதீனம், பகவத் சங்கல்பத்தால. பகுஸ்யாம் பிரஜாயேய, அதான் பகவானுடைய சங்கல்பம். நான் பலபடியாக ஆக கடவேன். பயங்கரமா இருக்கு, ரொம்ப இதுவா இருக்கு.
நினைச்சாவே இவ்வளவு பெரிய அண்டம் நம்ம பெரிய பிரம்மாண்டம்ன்றோம். ஆனா அதுவே ஒரு துளிதான்னா அதான் அந்த திரிவிபூதி திரிபாத் விபூதி அப்படிலாம் சொல்ற அதான சுவாமி இது? ஏக பாத் விபூதி அப்படின்னு நம்ம அந்த லீலா விபூதியும் திரிபாத் விபூதின்னு ஸ்ரீவைகுண்டத்தையும் சொல்றாலே, அப்போ ஒரு கால் பங்குதான் இந்த எப்படிப்பட்டவர் பிரம்மம் நாம சாமானியம் நினைச்சிட்டு இருக்கோம். இது சம்பந்தமா நிறைய கேள்வி வருது சுவாமி. நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல கேக்குறேன். இப்ப இந்த சரீரம் மாறிண்டே இருக்கு, சங்கல்பத்தால மாறுது, ரைட்டு சுவாமி. பட் பெருமாளுக்கு ஒரு நித்திய தேகம் இருக்கு, சங்கு சக்கரதாரியா வந்து அப்படியே ஒரு எப்பவுமே அது இருந்துட்டே இருக்கும். அதுக்கு இதுக்கு முரண்பாடு இருக்க மாதிரி இருக்கு. மறுபடியும் எந்த முரண்பாடும் கிடையாது, எந்த முரண்பாடும் கிடையாது. புரியத்துக்கா ஒண்ணு சொல்றேன். சிலந்தி பூச்சி இருக்குல்ல, அந்த சிலந்தி பூச்சி கூடு கட்டுறதுக்கு தன்னோட வாயிலிருந்து இருக்கக்கூடிய அந்த நூலை தான் விடுறது. அதனால கூடு கட்டிட்டே இருக்கு. கூடு கட்டி நல்லா விளையாடிட்டே இருக்கு. போருன்னு நினைச்சிட்டுன்னா அந்த சிலந்தி கூட்டை தானே உள்ள இழுத்துக்கிறதுன்னு. அதே போல தன் சரீரத்துல அதே மாதிரி பகவானும் பலவாரம்னு சிருஷ்டி பண்ற போறோம்னு நிறுத்தின்றார் சுவாமி. அதேதான் அதே சார். அப்புறம் நீ தன் மாதிரி கேட்டவ கூட நீ தயிர்னு டக்குன்னு எனக்கு நல்லா ஸ்ட்ரைக் ஆகுது. பட் நான் வந்து டிஸ்டர்ப் பண்ண விரும்பல சுவாமி. நீங்க இந்த அதாவது அந்த நிலையும் இல்லாம ரெண்டங்கட்டா நிலையில இருக்கும், அது டக்குன்னு புரிஞ்சுது சுவாமி எனக்கு. அப்படியே சார். இல்ல ரொம்ப ரொம்ப கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்க, டைம் தான் இல்லை. உங்களுக்கு நிறைய நல்ல தேஜஸ் எனர்ஜி கொடுத்து உங்களை சொல்ல வைக்கணும். நீங்க நல்லா இருக்கணும் சுவாமி. சுவாமி சொல்லுங்க. அதான் அந்த சிலந்தியை போலதான். பட் ஓகே, அது சிருஷ்டி பண்ணுது, நமக்கு இது எப்ப இழுத்துக்கணுமோ இழுத்துக்குது. அதாவது அந்த பிரளயம் சொல்ற அந்த இது அது புரியுது சுவாமி. பட் ஜென்ரலா வந்து பெருமாளுக்கு வந்து ஒரு தேகம் இருக்கு, அந்த தேகம் வந்து சங்கு சக்கரம் இது மாதிரி இருக்கு, அப்படி ஒரு நீல அந்த தேகத்தில் இருந்து எல்லாம் மாறுதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். தேகம் அப்படியே மாறுறது. அந்த தேகத்தின் ஒரு துளி, ஒரு சின்ன பாகம், அந்த சின்ன பாகத்துல அது வருது. தேகம் பூர்த்தியா இல்லை. ஓகே ஓகே ஓகே. சோ அந்த நித்தியமா இருக்கிற தேகம் அது வந்து 99.9 இருக்கு, அது 0.1% தான் நீங்க சொல்ற அது மாறினாலும் இருக்கு. ஓகே ஓகே சுவாமி, அடியே ஃபர்ஸ்ட் கிளாஸ். சரி, இதெல்லாம் வருமா சுவாமி? இன்னும் மேல இது நல்லா விவரிக்கிறேன். இந்த சந்தேகத்துல வருதா சுவாமி? இதெல்லாம் நிறைய வரும், நல்லா விவரிக்கிறேன். வரச்சே கொஞ்சம் நான் கொஞ்சம் விஷ்ணு புராணத்துல கொஞ்சம் எடுத்துன்னு சொல்றேன். சுவாமி அதான் சுவாமி, எங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியல. விஷ்ணு புராணத்துல எடுத்து சொல்றேன், விஷ்ணு புராணத்தையும் எடுத்து சொல்றேன். அப்படியே இதோட சேர்த்து சொல்லிடுங்க, அதுவும் சேவிச்ச மாதிரி இருக்கும். பராசர பட்டருக்கு நமக்கு ஒரு இது கொடுத்த மாதிரி இருக்கும். அடியன் சுவாமி. தன்யோஸ்மி சுவாமி. சேவிச்சுக்கிறேன் சுவாமி, திருவடிகளை சேவிச்சுக்கிறேன் சுவாமி. கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு சுவாமி. அனன்ய போகியத்துவத்துக்கு இன்னைக்கு தேவரி சொன்னது வந்து அற்புதம் சுவாமி. தெரியாத ஒரு விஷயம், எவ்வளவு வாத்சல்யம் தேவரி இருக்கு. திருவடிகளை சேவிச்சுக்கிறேன் சுவாமி. சுவாமி இதுதானே நம்ம அந்த அந்த அஷ்டாட்சரம் திருமந்திரம்ன்றதுல அந்த 3 பதம், அந்த ஃபர்ஸ்ட் பதம் வந்து நீங்க சொல்ற அந்த சேஷத்துவம், அனன்ய சேஷத்துவம், அனந்திய சரணாகதித்துவம். 3வது பதம் வந்து அதாவது நாராயணாயன்றது வந்து போகியத்துவம். அப்படி அந்த இதுதானே ரகசிய இதுல வர்றது தானே சுவாமி? ஆமா ஆமா, அதேதான். அப்பா ரொம்ப அப்படியே ரொம்ப இதுவா இருக்கு சுவாமி. அப்பா எப்படி வந்து பூர்வாச்சாரிகளை ஒன்னோட ஒண்ணு லிங்க் பண்ணி எவ்வளவு நமக்காக கஷ்டப்பட்டு எழுதி கொடுத்துருக்கா பாருங்க. அனுபவிக்கணும். இது இன்னும் தனி, அது தனி. விஷ்ணு புராணம் வந்து ரகசியத்துக்குள்ளே ரகசிய இதுக்கே வராதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். கட்சியில பாருங்க எவ்வளவு ஒன்னோட ஒண்ணு மிங்கிள் ஆகி கிடையவே கிடையாது. அதனாலதான் பராசர மகரிஷியை கொண்டாடுறாரு ஆளவந்தார். சித்தத்துவம் என்ன, அச்சித்தத்துவம் என்ன, ஈஸ்வர தத்துவம் என்ன, மூன்றையும் நல்லா பிரிச்சு கொடுத்து இப்படின்னு சொல்லி விஷ்ணு புராணம் தான் தத்துவ நயகான்னு ஒரு ஸ்லோகத்துல விஷ்ணு புராணக்காரரை கொண்டாடுறாரு ஆளவந்தார். புராண ரத்னம் போல இருக்குல்ல? ஆமா, அதான் ரத்னம். வேற யாரும் ரத்னம் சொல்லது இல்ல. புராண ரத்னம் விஷ்ணு புராணம்.
சுவாமி அது கண்டிப்பா சாத்விக இதுதான் இல்ல? அது சாத்விக புராணம். சாத்விக தான். சாத்விக புராணம். அதாவது விஷ்ணு சம்பந்தப்பட்ட அத்தனை புராணமே சாத்விக சாத்விக புராணம். புராணம். அடியேன் சுவாமி, அடியேன் சுவாமி. தன்யோஸ்மி சுவாமி. சந்தோஷம். அந்த சோத்ரத்தை வரும் இல்ல சுவாமி, தத்வேன எச்சது சிதி சுரஸ்வத் ஸ்வபாவ போகா பவர்க்க கதிபாய துதீர்வார் சந்தர்ஷயன் உருவமீத புராண ரத்தம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. அந்த ஸ்லோகம். அதான் சுவாமி. சுவாமி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு சுவாமி, சொல்லிட்டே இருக்கேன் சுவாமி. கொண்டாடுறாரு ஆளவந்தான். தன்யஸ்மி சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியேன் சுவாமி. அடியேன் சுவாமி தேவ திருடைய சேர்த்து